ஈசனேயன் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதொன்றும் அல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே செய்வதறியா சிறுநாயே செம்பொல் பாத மலர் காணா பொய்யர் பெரும்பேர் அத்தனையும் பெறுதற்குரியேன் பொய்யில்ல பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் நான் உள்ளொடு திங்க தானேன் போரேரே போரேரே நின் பொன்னகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வாரேர் முலையாரோடு உடல் வந்தருள அருள் பெற்ற பாடுங்க கருதி கேட்ட ஊரேற இங்கு உழல் வேணோ உளவாதே உளவா காலம் தவம் எய்தே உறுப்பும் வெறுத்திங்கு உனை காண்பான் வல்லம்மா முனிவர் நனிவாட பாவியேனை பண்ணி கொண்டாய் மணியே உனை காண்பான் அடவானிற்கும் அன்பில்லே என் கொண்டெழுகே எம்மானே மானே நோக்கி உமையால் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பில் தெளிவே சிவனே தெல்தில்லை ஓரே உந்தன் திருக்குறிப்பு பூவாரின் கழல் மூட பூநாள் பூடிது காதிந்து இருப்பதானே உடையானே உடையானேனில் தன்னை உள்கே உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார் உடையாய் நில் பாதம் சேர கண்டும் ஊர்நாயே கடைநாயே நிங்கு ஆதேன் அல்லா மனதே கதியாதே முடையார் பூடிது காதிந்து இருப்பதாக முடியாதே முடித்தவாறும் என் தனக்கே தக்கதே முன் அடியாரை பிடித்தவாறும் சோராமல் சோழனே நிங்கு ஒரு தீவாய் துயிலிரையே சோர்ந்தாரும் முகம் கூறுவேர் கொடித்தாரும் இவை உனக்கு கேள் தனக்கே சூழ்ந்தேனே தேனை பாலை கண்ணலில் தெளிவை ஒளியை தெளிந்தார்த்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை
வம்பனே நானின் அடியே நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லானாயான உண்மையேனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே நான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி என்றால் என்று புகுவேனே. புகுவேன் எனதே நீ பாதம் போற்றும் அடியார் உள்நீரு நகுவேன் பண்டு தோல் நோக்கி நாணம் இல்லா நாயினே நெகுமன்பில்லை நினை காண நீயான் அருள அடியேனும் தகுவனே என் தன்மையே தாயந்தோ தரியேனே தகுவனே என் தன்மையே தாயந்தோ தரியேனே எந்தாயந்தோ தரியேனே. பேராயிரம் பரவி வானோர்கள் போற்றுகின்ற அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் அறிவோடு ஆனந்தமயமாய் கைலையிலே வீற்றிருக்கிற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினால் இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னன். அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அதுவண்ணம் என்று திருவாதிரைக்குன்னு ஒரு பதிகம் பாடியிருக்கிறது சைவத்துல. இந்த திருவாதிரைக்கு மட்டும்தான், வேற எந்த நட்சத்திரத்துக்கும் அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறதாக நம்முடைய சமயத்துல கிடையாது. ஞானசம்பந்தரே சொல்லுகிறார், என்போடு கொம்பொடாமை இவை மார்விலங்கு எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உடமே புகுந்த அதனால் 9 18 உடனாய நாட்களவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருமறைக்காடு என்கிற வேதாரண்யத்துல மதுரையில இருந்து ஒரு ஓலை வருகிறது. ஞானசம்பந்தரை மதுரைக்கு அழைக்கிறார்கள் மங்கையர்க்கரசி அம்மையார். நாவுக்கரசருக்கு ஞானசம்பந்தரை விட்டு பிரிய மனசு இல்ல, உள்ளூர ஒரு கவலையும் கூட. 8000 சமணர்கள் மதுரையில் இருக்கிறாங்க. இவருக்கு 12 வயசு தான் ஆச்சு ஞானசம்பந்தருக்கு. இவர் போய் சண்டை போட்டு அவங்களோட சண்டை போட்டு தகராறு பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கவலை. என்ன, நாவுக்கரசருக்கு ஏற்கனவே இவங்களுடைய சமணனுடைய சூழ்ச்சி எல்லாம் தெரியும், இவங்க எப்பேற்பட்டவங்கன்னு. இவருக்கு வயசு 70, அவருக்கு வயசு 12. நாவுக்கரசரை கூப்பிடாம ஞானசம்பந்தரை ஏன் கூப்பிட்டாங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் தான் சமயத்தை காப்பாற்ற வந்த பரசமய கோளரின்னு சொல்லுகிறார் செக்கிழார் பெருமான். அதைத்தான் ஞானசம்பந்தருடைய அவதாரத்தில் சொல்லுகிறார். வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுது சீதவல வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாய். அருக்கன் முதலாகிய கோள்கள் அனைத்தும் உச்சநிலையை பெற்று நல்ல ஓரையிலே அவதாரம் செய்தார் ஞானசம்பந்தர். ஒருத்தருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா போன ஜென்மத்தில் ஏதாவது பண்ணிருக்கணும்.
வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா போன ஜென்மத்துல ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் முன்னை செய்த வினை. அதைத்தான் பட்னத்தார் பாடுறார். அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென் இலங்கையிலே, நானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று சொல்லுகிறார். மாதா உடல் சலித்தால் வல்விரையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டு விட்டானே, நாதா இருப்பையூர்வாள் சிவனே இன்னும் ஒரு அன்னையில் கருப்பையில் வாராமல் கா. மாதா உடல் சலித்தால், குழந்தைய பெத்து போட்டு அந்த அம்மா சலிச்சு போச்சு. 16 பெத்து பெருவாழ் வாழ்கன்னு அர்த்தம் மாறி போய் 16 பிள்ளைகளை பெக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு ஒரு காலத்துல. இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர்னு வந்தது ஒரு 10-50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்தது. இப்ப நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தைன்னு வந்துருச்சு. ஆனாலும் நம்முடைய நாடு இன்னைக்கு 140 கோடிக்கு மேல இப்போ மக்கள் தொகை பெருகிட்டுது. மக்கள் தொகை பெருகதே ஒழிய யாருக்கும் சமய அறிவு யாரும் வரல. மற்ற மதங்கள்ல ரொம்ப சரியா வேலை செய்யறாங்க. மற்ற மதங்கள்ல ரொம்ப சரியா அவங்க மதத்தை பிடிச்சாதான் அவங்க வாழ முடியும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றது மதம் வேற, மதம் வேற. இந்த மதம்ங்கிற வார்த்தையே பின்னால உருவானதுதான். சமயம் அப்படிங்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தை. சமயம், சமையல். இப்ப வீட்டுல என்ன கேட்போம்? மத்தியானம் சாப்பாடு ஆச்சுன்னா சமையல் ஆச்சான்னு கேட்போம். ஏன் சமை அப்படின்னா சமைத்தல் அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து சமையல் வந்தது. ஏன்னா பக்குவப்படுத்துறது தான் சமயம். காட்டுமிராண்டியாக இருக்கிறவன அவனை நாட்டுவாசியாக அறிவாளியாக மாற்றக்கூடியது எதுன்னு சொன்னா அதுதான் சமயம். ஆனா இப்போ காட்டுல இருக்கிற யானைகளை கொண்டு வந்து கோயில்ல வச்சா அந்த கோயிலுக்கு இவங்களை பார்த்து மதம் பிடிச்சிருது. திருச்செந்தூர் கோயில்ல இவ்வளவு கூட்டத்தையும் பார்த்த யானை மதம் பிடிச்சு 2 பேரை கொண்டு பிடிச்சு இல்லையா? ஏன்னா மதம்ங்கிறது யானைக்கு பிடிக்கிறமே தவிர மனுஷனுக்கு பிடிக்க கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், மேற்கு இந்திய நாட்டில் ஒரே சண்டை, போர், சச்சரவு. இஸ்ரேல், சிரியா, ஈரான், ஈராக் அப்படின்னு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா. அடிச்சுக்கிறவ யாரு? 2 பேரும் அண்ணனும் தம்பியும். ஒரே சமயத்துல ஒரே மதத்துல இருக்கிறாங்க. அப்போ மதம் என்கிற நோய் பிடியாமல் இருக்கணும்னு வள்ளல் பெருமான் சொன்னார். மற்ற மதங்கள் சரியா இருந்தது. அத சொன்ன நம்முடைய மணிவாசர் சொன்னார். ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெழும் தேறினர் தத்தம் மதங்களே. அவரே சொல்றார் மணிவாசகர். இந்த மதம்ங்கிற வார்த்தை திருவாசகத்திலே வருது. தத்தம் மதங்களே அமைவதாக மலைத்தனர். அவர் காலத்திலே இந்த பிரச்சனை வந்துச்சு. என் மதம் தான் பெருசு, உன் மதம் தான் பெருசு. நாத்திகவாதிகள் அப்போது இருந்தாங்க. மாணிக்கவாசர் காலத்திலே நாத்தியவாதி இருந்தான். கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. இப்ப கடவுள் இல்லைன்னு சொன்னா தப்பு செய்யறதுக்கு வசதியா போயிடும். நமக்கு ஃபீட் பிரேக்கே இல்லைன்னா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஏன் ஃபீட் பிரேக் ஏன் போடுறோம்? வேகத்தடை ஏன் போடணும்? பிரேக் ஏன் வைக்கணும் வண்டியில அப்படின்னு கேட்ட என்ன ஆகும்? எல்லாம் இனிமே ஒரு நாளைக்கு ஒரு அறிக்கை வருது, இனிமே எல்லா கார்லயும் எல்லா டூலையும் பிரேக் கிடையாது அப்படின்னா கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் ஒரு மாசத்துக்கு எப்படியும் ஒரு 1 கோடி பேர் மேல போய் சேருவான். எல்லாம் மண்டையை உடச்சுக்கிட்டு படுத்திருப்பான். அப்போ என்ன தேவைப்படுது? ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுது, ஒரு பிரேக் தேவைப்படுது. இப்ப நம்ம வீடோட அளவு எது? வாசப்படி வரைக்கும் நம்ம வீடு. அது தாண்டி போனா அடுத்த வீடு இல்லையா? அது தாண்டி போக கூடாது. ஒரு எல்லை, லிமிட்னு பேரு. அப்படி ஒவ்வொரு சமயங்களும் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அதுதான் கடவுள்னு வச்சா. அந்த கடவுள் இருக்கிறாரா? அவர் கருப்பா சிவப்பா? அவருக்கு ஏன் 10 கை? அதெல்லாம் அப்புறம். ஆனா கடவுளுக்கு ஒரு கடவுள் என்ன பண்றாரு? நம்மை ஒரு கட்டுப்படுத்துகிறார். கடவுள் உள்கடந்து நிற்கிறார். அதனால அவர் கடவுள்னு பேரு. நீ கடவுள் பக்தி இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, யார் மேலாவது ஒரு பயம் இருக்கணும். உலகம் முழுக்க தமிழ்நாட்டில் போலீஸே கிடையாது நாளையில இருந்து அப்படின்னா திருட்டு போய் அதிகமாயிரும், கொலை அதிகமாயிரும். யார் வேணா என்ன பண்ணலாம். போலீஸே கிடையாது, நீதிமன்றம் கிடையாது அப்படின்னு என்ன ஒரு நிலைமை? நாடு நாசமா போயிடும். இப்ப இந்த மாதிரி கடவுள் வேண்டாம்னு சொன்னா தர்மம் இருக்காது, நியாயம் இருக்காது. எது சரியான பாதையில கலங்கி போயிடும்.
அதைத்தான் சொல்லுகிறார் மணிவாசகர். மலையறையன் பொற்பாவை வாழ்வுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது என்னேடி உலகறிய தீவேளாது ஒழிந்தனேல் உலகில் உள்ள கலைநவின்ற பொருள்களெல்லாம் கலங்கிடும் கான் சாகலம். அது என்ன கலங்கிடும்? சாமி என்ன பண்றாரு? சாமி மட்டுமே தனியா இருந்திருந்தாருன்னா பிரச்சனை வந்துடும். அப்ப ஆண்கள் தான் பெருசுன்னு பிரச்சனை வந்துடும். பொம்பளைங்கள்லாம் சின்ன ரொம்ப மோசம். இன்னமும் அப்படிதான் இருக்கு. பெண்களுக்கு முக்தி கிடையாது, பெண்களுக்கு சிவபெருமான தொட்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய கோயில போய் சாமி கும்பிட யோகிதை கிடையாது அப்படின்னு ஒரு குரூப் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனா நம்முடைய புராணத்துல ஒரு தாடகைங்கிற ஒரு பெண் மூலஸ்தானம் வரையிலும் சென்று இறைவனை வழிபாடு செய்தார்கள் என்று புராணம் சொல்லுகிறது. தேவ மங்கையர்கள் ரம்பை, ஊர்வசி போன்றவர்கள் எல்லாம் சுவாமியை வழிபட்டு இருக்கிறாங்க. நிறைய தலபுராணம் பார்க்கிறோம். சப்த மாதர்கள், சப்த கன்னிகள், காளி, காளியால் ஆனா பெண்ணு அம்பர் மகாலத்துல காளி சென்று சிவபெருமானை வழிபாடு செய்திருக்கிறார்கள் சீர்காழியில. அப்போ பெண் தன்மை சுவாமி அரந்தனுக்கு அருளாகும், அரந்தனுக்கு சக்தியாகும் அருள் என்று சொல்லுகிறார் நம்முடைய சித்தியார்ல. சிவபெருமான் என்ன பண்றார்? இந்த உலகத்துல 2 பிறவி உண்டு, ஒன்று ஆண் ஒன்று பெண், 3வது இனம் உண்டு, அதுதான் திருநங்கை என்கிற அலி. ஆக ஆணாய் பெண்ணாய் அலியாக நிற்கிறான் திருச்செங்கோட்டுல, குடிமாட செங்குன்றூர்ல. உலகத்துல வேற எந்த தெய்வம் அப்படி கிடையாது. ஆணாவும் நிற்கிறான், பெண்ணாவும் நிற்கிற இறைவன், அலியாகவும் நிற்கிற ஒரே தலம் குடிமாட செங்குன்று என்கிற திருச்செங்கோடு. அங்க ஆண் பாதி அர்த்தநாரியாக நிற்கிறார், வேற எங்கேயும் கிடையாது. இப்ப மணிவாசகர் சொல்லுகிறார், சுவாமியே அம்பாலோட இருக்கணும் அப்படின்னா, அம்பாலோட இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் கலை நவின்று போயிடும், மிக்சர் மாதிரி ஆயிடும். ஒன்னு காரா சேவா இருக்கணும், இல்ல காரா பூந்தியா இருக்கணும். இந்த மிக்சர் தெரியுமா? இந்த ஸ்வீட் கடையில் எல்லாம் அள்ளி போடும்போது கீழே சிந்தும். இந்த கண்டுபிடிச்சது அதுதான். இவன் என்ன பண்ணா, முதலாளி எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி டப்பால போட்டு வச்சிருந்தான். வந்தவன் பார்த்தா பிரமாதம் தான் இருக்கு, 200 கிராம் கொடுன்னா அன்னையில இருந்து போட ஆரம்பிச்சுதான் மிக்சர். அது பேரு மிக்சர்னு பேரு, கலக்கிறது. கீழே சிந்தி போனதை எல்லாம் கூட்டி டப்பாவில போட்டு அது பேரு மிக்சர் அப்படின்னு பேரு. இப்ப எல்லாரும் மிக்சர் ஆகிதான் இருக்கிறோம். அதுதான் நல்லதும் கூட, அதுதான் நல்லது. எல்லாரும் எல்லாரோட கலந்திருப்பது. கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன், உழந்து போன காலங்கள் இடர் பின் வந்ததுங்கிறார். அடியாரோட சேராம இருந்ததுனால எனக்கு பிரச்சனை அப்படின்னு மணிவாசகர் சொல்லுகிறார். எதுக்கு சொல்ல வரேன்? கடவுள் இல்லைன்னு சொல்றதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 விதம் உண்டு. கடவுளை உணர்தல்னு வேணும். கடவுளை எங்க உணர்றதுன்னா, கடவுளை உள்ள உணரணும். இப்ப கடவுளை உள்ள உணராதவன் வெளியில போய் தேடி பிரயோஜனம் இல்லை. அதுதான் கண்ணதாசன் பாட்டில் எழுதினார், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. உடம்பே அழுக்கு துணி உவர் மண்ணே நம்பிறப்பு. அதாவது சித்தாந்தத்தை ஒரு திரைப்பட பாடல எவ்வளவு எளிமையா கொண்டு வந்தால், குடிகாரன் வேற அந்த குடிச்சதான் ஞானம் வரும். நிறைய பேருக்கு உண்மையா யார் பேசுறா குடிகாரனா இருப்பான், அப்பதான் உண்மையெல்லாம் வளருவான். இந்த மது உள்ள போகும்போதுதான் எல்லா உண்மையும் வெளியே வரும். அதனாலதான் இந்த நம்முடைய போலீஸ் இன்டெலிஜென்ஸ்ல பாத்தீங்கன்னா உண்மையை வர வைக்கிறதுக்கு போதை ஆல்கஹால் கலந்த ஊசியை போட்டுதான் உண்மையை வர வைப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த மது அருந்தும் போதுதான் உண்மையெல்லாம் வெளியே வரும். அதை எழுதுறார், உடம்பே அழுக்கு துணி உவர் மண்ணே நம்பிறப்பு, பூவுலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லு. பூவுலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லிலே மோதிய அடிக்கையிலே முற்றும் துவைக்கையிலே ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் கரைந்ததப்பா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் வெள்ளத்திலே வெள்ளையப்பான். உடம்பே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவனிலும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் கரைந்ததப்பா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழதனிலே வெள்ளையப்பா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இதுல என்னடா திருவள்ளுவர் பாட்ட சாமி பாரு, இதுல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? திருக்குறிப்பு தொண்டருடைய புராணத்தை ஏபி நாகராஜன் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். திருவள்ளுவர் படம் தாங்க நம்ம சைவத்துல நாவுக்கரசர் எப்படின்னு தெரியாது, ஞான சம்பந்தர் எப்படின்னு தெரியாது, அப்புதடிகளாரும் தெரியாது. ஏபி நாகராஜன் செய்த பெரிய சாதனை திருவிளையாடலும் திருவள்ளுவரும்.
நீங்க திரைப்பட வாயிலாக நிறைய நிறைய புரட்சியை உண்டாக்குனார்கள். ஏபி நாகராஜன் அவர் யார் தெரியுமா? திருவிளையாடல் படத்துல நக்கீரரா வருவார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட டைரக்டர், இயக்குனர் அவர். அந்த அன்னைக்கெல்லாம் நமக்கு வேதாரண்யம்னா என்னன்னு தெரியாது. அன்னைக்கு போய் அந்த ஞானசம்பந்தராகிய அந்த குழந்தையையும் நாவுக்கரசராகிய சிவாஜி கணேசனையும் போட்டு அப்படியே அந்த உழவார படையோட அடியார்களோட நின்று, நமக்கு பாட்டு தெரியாது, பண்ணின் நேர் மொழியால் உமை பங்கரோ அப்படின்னு அவர் பாடுவார். இவர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு இவர் பாடுவார். இப்படி ரெண்டு பேரும் பாடும்போது அவர் தாழ்த்திற வாய் மடைக்கிறதே தாழ்த்திற, அது கிடையாது. அந்த பண்ணின் நேர் மொழியால் பத்தி என்ன பாடுறாங்க, எப்படியோ ஒண்ணு. ஆனால் நமக்கு ஒரு உணர்ச்சி வந்தது, அதை பார்த்துதான் நிறைய பேர் அடியாரா மாறினவங்க உண்டு. இந்த திருவள்ளுவரை பார்த்துதான் ஞானசம்பந்தர் மேல, நாவுக்கரசர் மேல, மாணிக்க வாசகர் மேல இப்படி ஒரு அடியார் இருந்தாங்களான்னு நிறைய பேர் சிவனடியாரா மாறுறதுக்கு காரணமே இந்த திரைப்படம் தான். இது யாரும் மறுக்க முடியாது. அவர் எழுதுறார் சித்தாந்தம் பாருங்க, உடம்பே அழுக்கு துணி, உடம்பு அழுக்கு துணி, உவர் மண்ணு நம் பிறப்பான். இந்த அழுக்கு துணியோட உவர் மண்ணை போட்டதை துவைக்க முடியும். நம்ம செலவு தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஆற்றங்கரை ஓரத்துல பெரிய ஒரு மொடாவுல அழுக்கு துணியை போட்டு, அதுல பாத்தீங்கன்னா செட்டியார் துணி, கவுண்டர் துணி, ஐயர் துணின்னு இருக்காது, எல்லா துணியும் ஒன்னா போடுவாங்க, சமத்துவமா இருப்பாங்க. நம்ம கேட்க முடியாது, ஐயரியா, நான் செட்டியார், நான் கவுண்டர், நான் முதலியார் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா துணியும் ஒன்னா போடுவார், எல்லா அழுக்கும் ஒன்னா மோதும், அங்க சமத்துவம் ஆயிரும். உடம்பே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லாம், மோசமான கல்லு. எப்ப மோதுன்னு சொல்ல முடியாது, எப்ப செய்யணும், பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கணும். எப்படி இப்ப எல்லாம் துவைக்கிற வழக்கமே மறைஞ்சு போச்சு. ஹாஷ் புஷ் ஹாஷ் அப்படின்னு அடிப்பாங்க. குளிக்கிறவன் அத்தனை பேர் தலையில சோப்பு தட்டியாக இருக்கும். ஏமா கொஞ்சம் பார்த்து தோமா. அப்படி என்னதான் இப்ப எல்லாம் இந்த மிஷின்ல போட்டு துவைக்கிறத விட அப்படி சவுக்காரத்தை போட்டு துவைச்சு அப்படி அப்படி அடிச்சாதான் அது வீட்டுக்கார சட்டையை துவைக்கும் போது, வெடி துவைக்கும் போது ஒரு கோவம் வரும் பாருங்க அந்த அம்மாவுக்கு. இந்த ஆளதான் கல் இருக்க முடியல, கல்லிலையாவது அடி போட்டு அவர் தான் அலாசுவார். யார் வீட்டுக்காரரு புடவை அலாசுவார். அவ்வளவுதான், ஒண்ணும் பிடிச்சு ஆட்ட முடியல, இந்த புடவை அப்படின்னு அவருக்கு ஒரு, இந்த பிள்ளைங்கெல்லாம் காய வைக்கும். இப்படி ஒரு காட்சி அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியல. இன்னைக்கு மருவி போச்சு, இந்த பழைய காலங்கள்லாம் போச்சு. பொல்லாத கல்லினிலே மோதிய அடிக்கையிலே முற்றும் துவைக்கையிலே நல்லா துவைக்கணுமா. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னு சொல்லுகிறார். இந்த பிறவியில பாருங்க, ஒரு பக்கம் இன்பம் வருது, ஒரு பக்கம் துன்பம் வருகிறது, ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் வாழ்த்து, ஒரு பக்கம் ஏச்சு, ஒரு பக்கம் பேச்சு, ஒரு பக்கம் மாலை, ஒரு பக்கம் கல்லு. அத சொல்றார். முற்றும் துவக்கையிலே ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளமா. ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அந்த அழுக்கு துணியெல்லாம் அப்படி உள்ள போட்டா, ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் கரைந்ததப்பா வெள்ளையப்பா. அழுக்கெல்லாம் போச்சு. அப்படி எங்க வரணும், உன் பிறவி நீங்கணும்னு சொன்னால், உன்னுடைய மனதிலே இருக்கிற அழுக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால், ஆதி சிவன் என்னும் வெள்ளத்திலே முழுகுங்கள், கங்கையிலே முழுகுங்கள், சிவபெருமானுடைய அடியாரா மாறுங்கள், திருநீரை பூசுங்கள். ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் கரைந்ததப்பா வெள்ளையப்பா. அடுத்த வரி முக்கியம், அவன் அருள் என்னும் நிழலுதனிலே வெள்ளையப்பா. அவன் அருள், அவன் திருவடியை பிடிச்சிட்டா அவன் அருள் உன் தலையெழுத்த மாற்றும். இது சத்தியமான உண்மை. சிவனை நம்பணும், திருமுறையை நம்பணும். நான் மீண்டும் சொல்றேன், நீங்க பணக்காரங்க ஆவீங்களோ கோடீஸ்வரங்க ஆவீங்களோ தெரியாது, மனசு நிம்மதியோட இருப்பீங்க. தலைக்கு வந்த பாரம் கூட, கழுத்துக்கு வந்த கத்தி கூட சிவனை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையிலே மெல்ல 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 மாற்றம் வரும். இது சத்தியமாக கண்ட உண்மை. அதைத்தான் சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். தொல்வினை தீர்தல் எளிதாமேன்னு சொல்றார். முதல் பாட்டிலேயே சொல்றார், அருணறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நிறைய மனம் வையப்பா, ஒரு நிறைய மனம் வை. நம்பிக்கையோட இரு, நம்பிக்கையோட இரு. அந்த நம்பிக்கை நம்மை சாய்க்காது. இன்னைக்கு பிரச்சனை வரும், இன்னைக்கு சோதனை வரும். அந்த சோதனையை ஈசன் திருவடியில வைத்து விட்டால் அதை சாதனையாக மாற்றுபவன் எல்லாம் வல்ல திருவாரூர் பெருமான், அம்பலத்திலே ஆடுகின்ற அப்பன் நடராஜ பெருமான். சோதனையை கண்டு
துவண்டு போய் விடாதீர்கள். சோதனை உள்ள வந்ததுன்னா அதுக்கு ஒரு கப் காஃபி கொடுங்க. சனி பகவான் வந்தாருன்னா பயப்படாதீங்க. 2025 மே மாசம் பயிற்சி ஆகிறதுக்கு இப்பவே நீங்க யூடியூப்ல போய் எந்த ஜோசியர் நமக்கு சாதகமா சொல்லுவார்னு அவரை பாக்குறோம். எந்த ஜோசியர் சாதகமா சொல்லலையோ அவரை பாக்குறது இல்ல. நமக்கு சாதகமா அதுதான் ஜாதகம்னு பேரு. நமக்கு சாதகமா யார் சொல்றாரோ அவர் பேரு ஜாதகர்னு பேரு. இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான தொழில் ஜாதகம் பார்க்கறது. செத்து போனவன் ஜாதகத்தை கொண்டு வருமா, சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்பான். ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு செத்து போன தாத்தா கேட்பாங்க, தாத்தா எப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்காரா? அவரு செத்து போய் 10 வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்றது, இந்த நேரம் போறது, அவரை வம்பெடுக்கணும்னு போவான். இது என்னன்னா அந்த மாதிரி தான் குறி கேட்கறது. அப்படிதான் அந்த கோயில்ல குறி கேட்கறது, சாமி ஆடுறது, ஒத்தையாரட்டையை கேட்கறது, கடவுள் மேல பழி போடுறது, இதெல்லாம் சைவ சமயத்துல கிடையாது. நம்பிக்கை என்னன்னா தேவார பதிகங்கள் பாடணும், சுவாமி அபிஷேகம் செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் சொல்றார், புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியான்னு இருக்கும். புண்ணியம் செய்தாதாம்பா உன் வீட்டில இருந்து ஒரு சொம்பு தண்ணி சுவாமியுடைய சிரசுக்கு வந்து சேரும். புண்ணியம் செய்தால்தான் உன்னுடைய பால், உங்களுடைய நெய் சுவாமி விளக்குக்கு எரியும். புண்ணியம் செய்தால்தான் உங்களுடைய பணம், உங்களுடைய செல்வம் பெருமானுக்கு போய் சேரும், ஒரு அடியார் வயிற்றுக்கு போய் சேரும். அதுதான் அண்ணாபிஷேக தத்துவம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா. அன்னைக்குதான் காசியில போய் சிவபெருமான் பிக்ஷை வேங்கும் போது அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லவே, அன்னபூர்ணியுடைய அனுகிரகம் பெற்ற நாள் அந்த ஐப்பசி பௌர்ணமி. உலகத்துக்கெல்லாம் படிகளந்த பரமன் புள்ளியிருக்கும் பூச்சி கருப்பையில் உயிர்க்கும், கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பையில் உயிர்க்கும் ஆகாரம் வழங்கிய இறைவன் மகாதேவன், மாதேவன். அவன் எல்லாத்துக்கும் சைசமா படியலக்கிறான். நமக்கும் சாப்பாடு போடுறான். ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து அப்படியே ஈ மொச்சி கை காலெல்லாம் புழுவோட அப்படியே அழுகு சொல்லி அவருக்கு யாராவது ஒருத்தன் போய் 2 பிஸ்கட்டோ 2 இட்லியோ யாராவது வாங்கி தரான். தினமும் வாங்கி தரவன் உண்டு, ஒருவேளை வாங்கி தரவன் உண்டு, 2 நாளைக்கு இருக்கும். ஆனா எப்படியாவது சாமி அவரையும் காப்பாத்துறாரா இல்லையா? ஏதோ ஒரு நாய்க்கு பிஸ்கட் யாராவது வாங்கி போறானோ இல்லையா? எச்சலையாவது போடுறாரு. ஒரு காகம் எங்க நினைக்குதா? ஒரு காக்காவோ ஒரு குருவியோ நாளைக்கு சாப்பாடு வேணும்னு எடுத்து வைக்குதா? நாளைக்கு சாயங்காலத்துக்கு டின்னருக்கு வேணும்னு 2 பிஸ்கட் எடுத்து கூண்டுல வைக்குதா? இல்ல காக்கா எங்கேயாவது ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கா உள்ள? இல்ல குருவி எங்கேயாவது அரிசி எடுத்துட்டு போய் பத்திரமா வைக்குதா? இல்ல ஒரு நாய் என்ன பண்ணுது, சட்டியில இருக்கிற சாப்பாடு அப்படியே கவி கொண்டு போய் இன்னைக்கு சாப்பிட்டாச்சு, மிச்சம் இருக்கிற சாப்பாடு நாளைக்கு எடுத்து வைக்கிறாங்க. அது கிடையாது. ஏன்? அதுக்கு நம்பிக்கை. பெருமான் படிகளப்பாய இன்னைக்கு சாப்பாடு போட்ட இறைவன் நாளைக்கு பசியோட விடமாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு ஏன் சாப்பாடு கிடைக்கலன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை. நல்ல வாயில் தோசை உள்ள முழுங்கிறதுக்கு முன்னாடியே சாங்காட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறான். தோசையை முழுங்கி தொலைங்க. வாயில தானே இட்லி இருக்குது, அதை சாப்பிட்டு திருப்தி. இப்ப தோசை சாப்பிடுறியா, இப்ப சாப்பிடுறியா, சாயங்காலம் அப்புறம் பார்த்துக்கலாம். 3 மணிக்கு உயிர் பண்ண என்ன பண்ணுவேன்? 4 மணிக்கு போயிட்டா நமக்கு என்ன தெரியும்? நமக்கு கையில இருக்கா? நமக்கு நம்மளை படைச்ச இறைவன். அதைத்தான் ஔவையார் சொல்லுகிறார்கள். ஔவையாருடைய வரலாறு மிக மிக அருமையான வரலாறு. அன்பர்கள் படிக்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும். ஔவையாரையும் திருவள்ளுவரையும் நம்ம தொடர்றதே கிடையாது. அகத்தியரை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஔவையார் சொல்றாங்க, பச்சை குழந்தையா இருக்கும் போது தொப்புள் கொடியை அறுத்து போட்ட குழந்தை கவி பாடிய ஒரே பெண் கவி ஔவையார், வேற யாரும் கிடையாது. தொப்புள் கொடியை அறுத்தவனே கவி பாடினாங்க, நம்ம தமிழ்ல பாடினாங்க. ஆதியும் பகவனும் அந்த அம்மாவை பெற்றெடுத்துட்டு கங்கை கரையில அந்த குழந்தையை போட்டு விட்டு கிளம்புறாங்க. வா அடுத்தது போலாம். என்ன சிவபெருமான் கொடுத்த படி. ஆதியும் பகவன் யாரு? சிவபெருமானுடைய அம்சம். ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதியும் பகவனும் ஒவ்வொரு குழந்தையா பெற்றாங்க. ஒருத்தர் திருவள்ளுவர், கபிலர், அகத்தியர், தொல்காப்பியர், ஔவையார், இவங்க எல்லாம் காகபுஜண்டர் போன்றவங்கலாம் அவங்க வயிற்றுல பிறந்தவங்க. அப்படி ஒரு குழந்தையா பிறக்கும்போது பெண் குழந்தை பிறந்துருச்சு. இப்போ ஒரு அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு தெம்பு இருக்கும், பையன் பிறந்துட்டான் ஏன்னா எப்படியாவது பொழைச்சுக்குவான். ஆனா பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலை வந்துடும். ஐயோ வயசுக்கு வர்றதுக்கு பார்க்கணும், கல்யாணத்துக்கு பார்க்கணும், நல்ல வீட்டுக்கு அனுப்பணும், அவளுக்கு எந்த தோஷமும் வரக்கூடாது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு வயிற்றுல மடியில ஒரு நெருப்பு கட்ட மாதிரி ஆயிடும். பெண் குழந்தை பத்தவங்க சொல்றேன், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒரு பயம் வந்துடும். இப்ப என்னாச்சு, அந்த ஆதிங்கிற அம்மா பாக்குறா, பிறந்த குழந்தை ஆம்பளை பொம்பளை. குழந்தை பிறந்து தொப்புள் கொடியை அறுத்து கீழே போட்டாச்சு, பால் கூட தரல. அந்த குழந்தை அழுவுது. உடனே அப்பா சொல்றாரு, புறப்படலாமா, யாராவது இப்படி உண்டா,
பெத்த குழந்தையை இப்படி வீச முடியுமா? இன்னைக்கு வீசுறாங்க நிறைய பேர், அது வேற விஷயம். இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பாவம் சிசுஹத்தி, ஸ்திரீஹத்தி, பெண் பாவம், குழந்தை பாவம், மிக விமோச்சனமே கிடையாது. நம்பியவரை ஏமாத்துவது மிகப்பெரிய ஹத்தி. ஹத்தினா பாவம். நம்பிக்கை துரோகம் மிகப்பெரிய பாவம். பெண்களுக்கு செய்யற பாவம் அதை விட பெரிய பாவம். குழந்தைகளுக்கு செய்யற பாவம் அதை விட பெரிய பாவம். நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்லுது. இந்த பாவத்துக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாது. பிரம்மஹத்திக்காவது தோஷம் பரிகாரம் உண்டு. ஆனா ஸ்திரீஹத்திக்கும் சிசுஹஸ்திக்கும் பரிகாரமே கிடையாது. அதை விட ஒண்ணு என்னன்னா, சிவனுக்கு செய்த பாவம் குருட்ட போகும், குருவுக்கு செய்த பாவம் சிவன்கிட்ட போனா போகாது. சிவனை தீர்க்க முடியாது. நீ சிவனுக்கு செய்த பாவம் குருவிட்ட போனா மாத்திடலாம். குரு சொன்னா சிவன் மன்னிச்சிருவார். ஆனா குருவுக்கு செய்யற பாவம் சிவபெருமான்கிட்டயே போனா கூட மன்னிக்க முடியாது. ஏன்னா உன்னை வளர்த்து விட்டவன் குரு, உன் ஞான கண்ணை திறந்து விட்டவன் குரு. குருவே சிவன், சிவனே குரு. அந்த குருவாக இருப்பவன் யார்? அவன்தான் ஞானி. அந்த குருவை நீ ஏமாற்றினால் எந்த உலகத்திலையும் மன்னிப்பு கிடையாது. அப்போ அந்த ஔவையார் சொல்லுகிறார்கள், உடனே அந்த அம்மா அழுவுது. யாரு? ஆவி. அந்த அம்மா பச்சை குழந்தை, பெண் குழந்தை, கொஞ்சம் பாலாவது கொடுத்துட்டு வரேனேன்னு ஆதி சொல்லுகிறார். அந்த தாய் சொல்லுகிறாள். உடனே பகவான் சொல்லுகிறார், உடனே புறப்படு. இது சிவன் கட்டளை, இது சிவன் கட்டளை, உடனே புறப்படு. அப்ப அந்த அம்மா கண்ணில் தண்ணியோடு அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தை பேசுது. யாருக்கு? அம்மாவுக்கு குழந்தை ஆறுதல் சொல்லுது. பிறந்த குழந்தை. இட்டமுடன் இன்னபடி என் தலையில் எழுதி வைத்து விட்ட சிவன் செத்து போயிட்டானா? அந்த அம்மா கேக்குறா. இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி வைத்து விட்ட சிவன் செத்தா போயிட்டா? முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு. அம்மா நீ வருத்தப்படாத, நீ போ. தாயை பார்த்து பிறந்த குழந்தை தைரியம் சொல்லுது. சிவன் உயிரோடு இருக்கிறான், அவன் செத்து போயிடல, அவன் எனக்கு படி அளப்பா, நீ புறப்படு. இப்ப பெண்கள்லாம் நினைக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, எத்தனை சுகதுனம் வந்தாலும், எத்தனை வேதனை வந்தாலும், சிவபெருமான் மீது நம்பிக்கையோட, சிவபெருமான் மீது அளவற்ற பற்றோட இருந்தால் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அப்போ இந்த மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் தன் மதத்தை வளர்ப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கோயிலுக்கு போறதில்ல, இறைவனை பாடுவது இல்லை, பாடினா காசு கிடைக்குமான்னு கேட்கிறோம், கல்யாணம் ஆகுமான்னு கேட்கிறோம், அப்படியும் தப்பி தவறி கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்குமான்னு கேட்கிறோம், அப்படியும் குழந்தை வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு படிப்பு வருமானு கேட்கிறோம், அந்த குழந்தை படிச்சதுன்னா வேலை கிடைக்குமான்னு கேட்கணும், அந்த குழந்தைக்கு வேலை கிடைச்சதுன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்கறான், அப்படி அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்து குழந்தை பிறக்குமான்னு கேட்கறான், அப்படி குழந்தை வந்துச்சுன்னா அவன் குழந்தை படிக்குமான்னு கேட்கறான். சாமி ஐயோ என்ன போதுண்டா உருடா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எண்டே கிடையாதா? இதைத்தான் சொல்லுகிறார்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள். இதுதான் ஆசை. அவன் ஓடி ஒளிஞ்சுக்கிறான், உன்னை பார்த்தாவே ஐயோ வந்துருவான்டா, லிஸ்ட் எடுத்துட்டு வந்துருவான். பல்லு போய் பல்லு முளைச்சா கூட 100 வயசு ஆனாலும் கூட இன்னும் 10 வருஷம் வாழணும்னு ஆசை. ஆனா யம தர்மராஜா என்ன பண்ணுவாரு? சும்மா விடுவாரா? அவர் சொல்றார், கணக்கிட்டு கொண்டு காலனார் நம்மை வணக்கி வளைப்படா முன்னம் காலத்தால் பிணக்கி இன்றி கைலாயமேவியனல் சூலத்தான் பாதம் தொழு. யம தர்மராஜா எப்படி வேணா வருவான். அதுக்கு முன்னாடி காலனை வென்ற கண்ணுதல் திருவடியை பிடி. அதனாலதான் ஒவ்வொரு திருவாதிரை அன்னைக்கும் இந்த மடத்துல, நம்முடைய சபையில, நம்முடைய ஞானசம்பந்தருடைய திருமடத்துல அன்பர்கள் வந்து இந்த அபிஷேகத்தை கண்டால் உங்களுடைய எல்லா துன்பங்களும் நீங்கும். இந்த திருவாதிரை கட்டளைங்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பாக உருவாயிருச்சு. இது மூலமா நிறைய நல்ல பணிகள், உலகளாவிய நல்ல பணிகள் நடந்து வருகிறது. இந்த திருவாதிரை கட்டளை மூலமா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 சிவாலயங்கள், 15 சிவாலயங்கள்ல இருந்து இப்ப 20 சிவாலயங்கள்ல மாதம் தோறும் விளக்கரிப்பதற்காக பாடல் பெற்ற தலங்கள்ல, குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள்ல விளக்கரிப்பதற்காக சுவாமிக்கு இன்னைக்கு என்ன போகுது, நெய் போகுதுன்னு சொன்னா அதற்கு இந்த திருவாதிரை கட்டளை மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது. நிறைய பேர் ஆருத்ரா சிற்பன்சன் நம்பி நாமம் போட்டு போனான். ஆனா ஆருத்ராவை விட திருவாதிரையை நம்பினா யாரும் கெட்டு போக மாட்டாங்க. அது ஏமாத்துற வேலை.
ஆருத்ரான்னு பேரை சொல்லி ஏமாத்தினான். ஆனா அந்த ஆருத்ராவுடைய நாயகன் சிவபெருமான நம்பினா யாரும் ஏமாற்றப்பட மாட்டோம். நம்ம என்ன பண்றோம், ஆசைப்பட்டு என்ன பண்றோம், பணத்தை அங்க போட்டோம். 10,000 ரூபாய் கொடுத்தோம்னா மாசம் 2,000 ரூபாய் தருவானோ. 2 மாசம் கொடுத்துட்டு 3ஆம் மாசம் நாம கட்டி அனுப்பி வைக்கிறான். இந்த அமேசான்ல தெரிஞ்ச ஒருத்தர் போன் வாங்கலான்னு ஆசைப்பட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு ஐபோனை போட்டார். நல்ல அருமையான செங்கல் கட்டி வந்து சேர்ந்தது. நானே நேரில் பார்த்தேன், எடுத்து காமிச்சார். திரும்ப ரிப்போர்ட் பண்றார், நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு. நாங்க பர்ஃபெக்டா அமுச்சு வச்சோம், பில்லு இருக்குது, நீங்க மாத்தி போய் சொல்றீங்களான்டா. வேலை முடிஞ்சு போச்சா? எவிடன்ஸ் என்ன பண்ண முடியும்? உடைச்சப்ப என்ன பண்ண முடியும்? பணம் கொடுத்தவன 1 லட்சம் ரூபாய் போச்சு. வெறும் அருமையான செங்கல், 12 ரூபாய் செங்கல், அருமையா எங்கேயோ வாங்கி எந்த சேம்பர்ல வாங்கினான்னு தெரியல. அதுல சீல் கூட போடல, அந்த சேம்பர் சீல் கூட. அருமையான செங்கல், பல ஒரு செங்கலை வாங்கி என்ன பண்ண முடியும்? நல்லா நுணுக்கி பல்லுதான் வளர்க்க முடியும். செல்ல வளர்க்கறதுக்கு பதிலா செங்கல் பொடியில பல்லுதான் வளர்க்க முடியும். போச்சா? எதுக்கு சொல்ல வர்றேன்? பணம் எங்க போகுமோ அங்க போயிடும். ஆனால் சிவபெருமானுக்காக தருகிற பணம், சிவபெருமானுடைய தொண்டுக்காக செய்கிற தொண்டுக்கான அந்த நிதி அருள் கொடை உங்களை 1000 மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும். நோய்க்கு போகாது, திருட்டுக்கு போகாது, வியாதிக்கு போகாது. அப்படி தொண்டு செய்யக்கூடிய வகையில் இந்த ஆருத்ரா கட்டளைங்கிறது கடந்த 1 வருஷ காலமாக மிக செம்மையாக உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் கொடுக்கிற அருள் கொடையின் காரணமாக, பல்வேறு பணியின் காரணமாக அந்த நல்ல விஷயமானது நடந்து கொண்டு வருகிறது. அது சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. அது மூலமா இன்னைக்கு நிறைய பாடல் பெற்ற தலங்கள்ல விளக்கறியுது. நிறைய கஷ்டப்படுற அடியார்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு விளக்கறியுது. அதனாலதான் நம்முடைய ஆலயத்தின் சார்பாக, நம்முடைய மடத்தின் சார்பாக பிரபஞ்ச ஆர்கானிக் என்கிற ஒரு நிறுவனத்தை ஏற்பாடு செய்து அதன் மூலமாக விளக்கரிக்கிற எண்ணெய் போன்ற எண்ணெய்லாம் செஞ்சு அதில் வரக்கூடிய லாபத்தை எடுத்து பாடல் பெற்ற தலங்களுக்கும் அடியார்களுக்குமான நிதிக்காக அது போய் சேருகிறது. இன்ன வரைக்கும் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்க எல்லாரும் அதை வாங்கி பயன்பெற்று அந்த பயனை ஒரு பாடல் பெற்ற தலத்துக்கு போய் சேரணும். ஒரு பாடல் பெற்ற தலத்துக்கு உங்களால விளக்கறியும். ஒரு 10 ரூபாய் போச்சுன்னா அங்க விளக்கறியும். அதனால இந்த கார்த்திகை மாதம் முழுக்க நிறைய விளக்கறியணும். நிறைய கோயிலுக்கு நேத்தி ஒரு அன்பர் யாருன்னு தெரியல 40 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு போனார். எல்லா கோயிலும் விளக்கறீங்க அப்படின்னு. இவ்வளவு பெரிய மனசு இருக்கணும். இன்னைக்கு நிறைய அன்பர்கள் சுவாமிக்கு அந்த விளக்கு எரிக்க நம்ம கோயிலை காப்பாற்றணும்னு கோடியா கட்டி பிரயோஜனம் இல்ல. கோடியா கட்டி பிரயோஜனம் இல்ல. கோயிலை கட்டுறதுனால அந்த கோயில பூஜை நடக்கணும், நைவேத்தியம் பண்ணணும், அங்க இருக்கிற சிவாச்சாரியாருக்கு சம்பளம் வரணும், சுவாமிக்கு ஒரு பிடி அன்னமாவது நைவேத்தியம் ஆகணும், விளக்கறியணும். இதெல்லாம் செய்யாம நான் கோயிலை கட்டிவிட்டேன்னு சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் எந்த பயனும் கிடையாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு நாள் இந்த திருவாதிரை திருநாள். திருமணம் ஆகலன்னு சொல்ல நிறைய அன்பருக்கு மிராக்கள், நிறைய அதிசயம் நடந்திருக்கு. திருமணம் நடந்திருக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, வாழ்க்கை மாறி இருக்கு. அப்பேற்பட்ட ஸ்படிகலிங்கமும் மரகதலிங்கமும் அந்த அபிஷேகத்தை கண்டு அந்த மந்திர வேள்விகள் ஜபங்கள் செய்து அந்த சுவாமிக்கு அந்த அபிஷேகம் செய்து எல்லா சங்கல்பமும் செய்யறோம். எல்லா வீட்லயும் மங்களம் ஒளி வரணும். எல்லாரும் கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறோம். கல்யாணம் ஆனப்புறம் ஏன்டா கல்யாணம் ஆச்சுன்னு ஆசைப்படுறான். அப்புறம் வருத்தப்படுறோம். வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான். அதனால துன்பத்திற்கு ஒரு முடிவே கிடையாது. கல்யாணம்ங்கிறது மங்களமான விஷயம். அந்த மங்களத்தை தரக்கூடிய ஒரு இடம்தான் நம்முடைய ஞானசம்பந்தருடைய திருவடி. எல்லாம் வல்ல சிவகாமி அம்பிகை சமேத ஆனந்த சிற்றபேசருடைய திருவடி. அவர் ஆடிக்கொண்டே ஆனந்தமா இருக்கிறார். ராஜ அலங்காரத்துல ஜெகஜோதி ஆடிக்கொண்டிருக்கிறார். சிதம்பரத்தை ஆடுகிற பெருமான் நம்முடைய மடத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய கருணை, அவருடைய சக்தி நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இங்க வந்து வேண்டவங்க அத்தனை பேருக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய மடத்துல நிறைய அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். அதைத்தான் மணிவாசகர் சொல்லுகிறார். செய்வதறியா சிறுநாயேன் செம்பொன் பாத மலர்க்கான பொய்யரு பெரும்பேறு அத்தனையும் பெருதற்குரியேன் பொய்யில்லா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவக் கண்டும் கெட்டிருந்தும் பொய்யனே இங்கு நான் உண்டு உடுத்து இருப்பதானேன் போரேரேனார். உடவா காலம் தவமெய்தி உறுப்பும் வெறுத்தி இங்கு ஊர்நாயின் உளவா காலம் தவமெய்தி உறுப்பும் வெறுத்தி இங்கு உனைக்காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியனை ஆட்கொண்டாய், பாவியனை பணி கொண்டாய்.
மலமா குறும்பை இதை மார்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பிலேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே என்று சொன்னார். அப்பேற்பட்ட மணிவாசகர் சொல்லுகிறார், தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான புன்மையேனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ என்னை நோக்கு வாயாரே எல்லாம் செய்கேன் எம் பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எங்கு புகுவேனே. தன்மை பிறரால் அறியாத தலைவா, அவன் அறிஞ்சுக்கவே முடியாதான். தன்மை பிறரால் அறியாத தலைவா, பொல்லா நாயான புன்மையேனை ஆண்டு ஐயா என்னை புறமே போக விடுவாயோ. சிவபெருமான் கைவிட்டு யாராவது பார்த்திருக்கீங்களா? அவன் கைவிடவே மாட்டான். என்னை நோக்குவார் யார் யாரு? நிறைய பேருக்கு ஆசை, நம்ம எல்லாரும் பார்க்கணும், என்னை எல்லாரும் பாராட்டணும், என் கூட இன்னும் ஒரு போட்டோ எடுக்கணும், ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை. என்ன பார்க்க மாட்டாதா? என் கூட நான் என்ன ஒரு பெரிய ஆளா ஆக மாட்டோமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனா அதுக்கு தகுதியை வளர்த்துக்கணும். அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டோம்னா நீ சிவனோடு ஏய்ந்தால், உண்மையான தொண்டு செய்தால் உன்னுடைய பெருமையை ஈசன் கொண்டு வருவான். ஆனா சில பேர் நிறைய என்னை நோக்குவார் யாரே என்ன செய்க என்பவர் அடிக்கடி சொல்றது உண்டு. 2.5 வருஷமா நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும், அப்ப எல்லாம் யாரும் விமர்சனம் பண்ணல. இந்த 6 நாளா பிரச்சனையா வந்தா எல்லாம் விமர்சனம். அது அவர் பண்ணதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நல்ல விஷயம் நடந்ததுக்கு தப்பான விஷயம் ஒண்ணும் பண்ணலையே. ஆனா மரபுன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் எங்க பிரச்சனை. இந்த 2.5 வருஷமா நடந்த நல்ல விஷயங்களை பற்றி யாரும் பாராட்டல. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, அந்த எண்ணம் வராது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உயரத்தை ஒரு பெரிய கழுகு பிறக்கும். அது நினைச்சதுன்னா மலையில இருக்கிற பலாப்பழத்தையோ தேனையோ சாப்பிட முடியும். அது என்ன பண்ணும்? அப்படியே மெனக்கட்டு கீழே வரும், செத்து போன எளிய சாப்பிடுறது. 60,000 அடியில இருந்து கழுகு என்ன பண்ணும்? அங்க இருந்த நிறைய பழங்கள், மரங்கள், மலைகள் இருக்கிற பழங்களை சாப்பிடாம கீழே இருக்கிற செத்து போன புழு பிடிச்ச பெருச்சாலியை சாப்பிடுறதுக்கு அங்க இருந்து வரும். இந்த மனிதனுடைய மனம் இருக்க ரொம்ப மோசமானது. இந்த ஒரு ஆலயத்துடைய சிறப்பு என்ன, ஒரு மடத்துடைய சிறப்பு என்ன, அதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம், அதற்காக எத்தனை விலை கொடுத்திருக்கோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஆள் மாறலாம், சீட்டு மாறாது. ஓமாந்தூர் ரெட்டியார்ல இருந்து, ராஜாஜில இருந்து, பக்தவச்சலத்துல இருந்து, பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து, ஐயா கலைஞர்ல இருந்து, பேரறிஞர் அண்ணாவில இருந்து, ஜெயலலிதா அம்மாவில இருந்து, ஜானகி அம்மாவில இருந்து, அப்புறம் யாரு, திரும்ப ஐயா கலைஞர்ல இருந்து, ஓபிஎஸ்ல இருந்து, பன்னீர்செல்வம், எடப்பாடி வரைக்கும் அந்த சீட்டு யார் சீட்டு? அந்த சீட்டு மாறிச்சா? அதே சீட்டு தான். அந்த சீட்டு என்னது? சுதந்திரம் வாங்கி முதல் மாகாண முதலமைச்சரா இருந்த ராஜாஜில இருந்து அந்த சீட்டு என்ன சீட்டு? அந்த சீட்டுக்கு என்னைக்குமே சிஎம் சீட். அது ஐயா ஸ்டாலின் வரைக்கும் சொல்றேன். அப்ப என்னன்னா அந்த சீட்டோட பெருமை மாறுமா? யார் உட்கார்ந்தாலும் அங்க இருக்கிறவன் இப்படிதான் போட்டாகணும். ஆனா ஆள் மாறிட்டே இருக்கும். நாளைக்கு வேற ஒருத்தன் வரலாம், நாளைக்கு வேற ஒரு ஆள் வரலாம், மாறலாம். ஆனா சீட்டோட பெருமை மாறாது. 29 தலைமுறையாக கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக 18 சைவ மடங்கள்ல முருகப்பெருமானே தோற்றுவிச்ச மடமாக இருக்கிற மடம் அந்த மடம் சூரியனார் கோயில் மடம். சாதாரண யோகிகள சிவாக்கழிகள் இருந்து அதுக்கு முன்னாடி சதாசிவ சிவாச்சாரியார், ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார், வாமதேவ முனிவர், அதற்கு மேல முருகன், நந்திய பெருமான், சிவபெருமான், அவங்க பரம்பரையில இருந்து வந்தது. சும்மா இல்ல. சீட்ல இருக்கிற ஆள் மாறலாம், சீட்டு மாறுமா? மாறாது. நாளைக்கே வேற ஒருத்தன் வரலாம். ஆனா விமர்சனங்கள், மடங்கள், சைவ மடங்கள், ஆதீனங்கள் இல்லைன்னா சைவ அடியார்களை காப்பாற்ற முடியாது. வேதம் ஓதுறவன் குற்றவாளி, நல்ல போதை போட்டு வேதம் சொல்லலாம். ஆனா வேதம் குற்றவாளியா? வேதம் சொல்றவன் குற்றவாளி, ஆனா வேதம் குற்றவாளி அல்ல. திருமுறை ஓதுறவன் குற்றவாளி, திருமுறை குற்றவாளி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல ஒருத்தர் ஃபுல் போதையை அடிச்சு விட்டு பொன்னார் மேனியனே அப்படின்னா இவன் பாரு தேவார மோசம் சொல்லுவீங்களா? பாரு ஆள்தான் சரி கிடையாது. பாரு தேவார மோசமா? அது புண்ணியமானது. பாண்டவர் யார்? சுந்தரர். கேட்டவர் யார்? சிவபெருமான். வேதம் சொல்றார், ரண்ய பாத்திரம் அதோ பூர்ணம் ததாதி அக்னி மேலே புரோகிதம்னு
நல்லா ஒரு மதுவை அடைஞ்சு இப்படி பண்ணாருன்னா அந்த சொல்ற சாஸ்திரிகள் வேணா குற்றவாளியா இருக்கலாம், அவர் சொல்ற வேதம் குற்றமாகாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த சித்தாந்தம் படிக்கிறவங்க முதல்ல கித்தாந்தம் படிக்கணும். ஆவுனா ரத்தனம்னு பட்டம் வாங்க வச்சுக்கிறீங்க. ரத்தனம் வைரம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சொல்றவருக்கும் போஜனம் கிடையாது, நடத்துறவனுக்கும் ஞானம் கிடையாது, கேட்கறவனுக்கும் ஞானம் கிடையாது. நல்லா பணத்தை கட்ட வேண்டியது, தூங்க வேண்டியது, அப்புறம் பட்டம் வாங்குறதுக்கு மட்டும் போய் காப்பி அடிச்சு எழுதி ஆதியத்தை போய் பட்டத்தை வாங்கிக்கிட்டு சித்தாந்த ரத்தினம். ஒரு சூத்திரம் தெரியாது, ஒரு சிவஞான பதம் தெரியாது, முதல்ல பண்பாடே தெரியல. சித்தாந்தம் படிச்சா வாய் மௌனமாயிரணும், சித்தாந்தம் படிச்சா அடக்கம் வரணும், சித்தாந்தம் படிச்சா ஆணவம் வரக்கூடாது, சித்தாந்தம் படிச்சா கண்ணில் தண்ணீர் வரணும், சுவாமியை பார்த்தா அன்பு வரணும், கசிவு வரணும். அதுதான் சித்த அந்தம், ஆனந்தம், சித்த ஆனந்தம், சித்தானந்தம். இவ அதை படிக்கும் போது ஆணவம் அதிகமா வருது. நான் யார் தெரியுமா? சித்தாந்தம் படிச்சவன். ஆனா வீட்டு கல்யாண பத்திரிகையில் கருப்பணசாமி துணை. சித்தாந்தம் படிச்சு நீ படிக்கிற யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தையுமாகிய அங்கே மாதொரு பாகனாத்தான் ஒருவர் எல்லாம் படிச்சுட்டு கருப்பணசாமி துணை, மாடசாமி துணை, மதுரை பிறந்தவன் போடுறியா? அப்ப என்ன படிக்கிற? கேட்டா எங்க வீட்டுக்காரர் போட சொல்லிட்டாருங்க. காது குத்துல என்ன பண்ணீங்க? 2 ஆடு 450 கோழி. அப்ப நீ சித்தாந்தம் படிச்சு என்ன பண்ண போற? இல்ல நான் சாப்பிடல, குழம்பு மட்டும் தான் சாப்பிட்டேன். அதுல வேற இதுல நான் சாப்பிடல, குழம்பு மட்டும் தான் சாப்பிட்டேன். கேட்ட சித்தாந்த ரத்னம் வாத்தியார். எதுக்கு இந்த வேலை? நீ சாதாரணமா இருந்துட்டு போ. இப்ப நிறைய விஷயம் என்னன்னா, உலகத்தாருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவர் இந்த ருத்ராட்சம் போடல, நம்ம போட்டிருக்கோம். ஆனா எல்லாம் உண்டு. அங்க இருக்கிற போட்டி, பொறாமை, கெட்ட வார்த்தை, சூழ்ச்சி எல்லாம் நமக்கு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம்னா ஒண்ணும் கிடையாது. என்ன ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? நான் சிவனாடி தீட்சை வாங்கியிருக்கிறேன், சிவ பூஜை பண்றேன், தேவாரம் படிக்கிறேன், எனக்கு நல்ல எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு யாராவது சொல்றது உண்டா? நானும் சொல்றேன். இந்த எண்ணம் வராம நீ என்ன போய் சிவனடியாரு தீட்சை என்ன பச்சை ஊத்திக்கிட்டு என்ன சங்க ஊத்திக்கிட்டு, ஐயோ அந்த திருக்கூட்டம் ஆகாது, இந்த திருக்கூட்டம் ஆகாது, அவரு ஆகாது, இவரு ஆகாது, தெருநாய் மாதிரி ஒவ்வொன்னு கட்டிக்கிறது. ஐயோ அவனும் அதே தேவாரம் தான் பாடுறாரு, நீயும் அதுதான் பாடுற, எல்லாம் வந்தா என்ன? ஐயோ நாங்க வரமாட்டோம், கங்கணம் கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். கட்சியை விட மோசமா போச்சு. கரவேட்டியும் கொடியும் இல்ல. அதுதான் தமிழக வெற்றி கழகம், அதிமுக, மதிமுக, திமுக, பாமகன்னு பேர் தான் இல்லையே தவிர இப்ப அதுக்கு பதிலா திருக்கூட்டம்னு பேர் வந்துருச்சு. எல்லாம் ஒருத்தர் இவர் விழா நடத்தினா அவரு போக மாட்டார், அவரு நடத்தினா இவரு போக மாட்டார். எப்படியா உங்க சைவமும் சமயம் அப்ப கோயில் அடிக்கிறான், ஐயோ அப்படி இப்படிங்கிறது திமுக கூட சொல்றது. அவன் சரியா செய்யறான், அவன் வேலையை ஒழுங்கா அவன் செய்யறான், நீ உன் வேலையை ஒழுங்கா செய்யறது இல்லை. அவன் வேலையை அவன் ஒழுங்கா செய்யறான், அவன் எடுத்துக்கொண்ட கொள்கையை ஒழுங்கா அவன் செய்யறான். நீ எடுத்துக்கொண்ட கொள்கை என்ன காப்பாற்றணும், நீ காப்பாத்துறியா? எத்தனை சிவாலயங்களை விளக்கரிக்காம இருக்கிற எத்தனை கோயில் தேவாரம் ஒரு கிராமத்துல போய் இன்னைக்கு தேவாரம் படிக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம இன்னைக்கு அந்தியூர்ல இன்னைக்கு சாதாரண ஒரு கிராமம், அந்தியூர்ல நாங்க தெரியுமா? இருக்காவது தெரியாது. ஒரு காலத்துல வீரப்ப வாழ்ந்த காலம் தெரியும், அந்தியூர் தெரியும். நியூஸ்ல சொல்லுவான் அந்தியூர் வெள்ளித்திருப்பூர் போய் போலீஸ் ஸ்டேஷன் வீரப்பன் உடைச்சார், காத்திர 4 மணிக்கு போய் அடிச்சு ஓடினார் அப்படின்னு ரேடியோல வரும். இன்னைக்கு சாதாரண ஒரு கிராமத்துல அந்தியூர்ல ஒரு சாமானியர்கள் பெரிய பணக்காரங்களா அவங்க கிடையாது. ஆனா ஒவ்வொரு விழாவிலையும் புத்தகம் அடிச்சு தேவாரத்தை கொண்டு போய் பாமர ஜனங்களுக்கு பரப்புறாங்க. திருப்புகழா இருக்கட்டும், தேவாரமா இருக்கட்டும், இன்னைக்கு கிட்டத்தட்ட 14-15 வருஷம் ஆச்சு. பாரவாட பெரிய புராணம், திருவாசக முற்றோதல், அங்க என்ன பிரச்சனை? ஐயோ 4-5 கோஷ்டி. அந்த கோயில் பாருங்க இன்னைக்கு ஒரு அப்படியே உள்ள போயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படியே உள்ள போய் மூடிடும் போடுறது. ஆனா அந்த கோயிலை எடுத்து கட்டுறதுக்கு யாருக்காவது போட்டி போடுறது கிடையாது. செய்யற தொண்டு மூலமா அவங்க கிராமமா போய் பிச்சை எடுத்து அந்த நம்முடைய அதிகாரிகள் செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு இந்த மாதிரி சமயத்தை வளர்த்துறதுக்கு யாரும் முன் வர்றது இல்ல. இன்னைக்கு நம்முடைய மடத்துல இப்படி தினந்தோறும் சாப்பாடா போட்டு தொண்டு பண்ணி இப்படி செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஏதோ அடியார்கள் சும்மா இருக்காம இந்த கொரோனா காலத்துல சும்மா அந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற கதையா, ஆண்டிய ஊதி கெடுத்த கதையா, நான் காசு தர்றேன்னு சொல்லி இந்த நம்முடைய அன்பர்கள் நம்ம ஐயா விஸ்வநாத ஐயா போன்றவங்க எல்லாம் சேர்ந்து மடத்தை வாங்கி கொடுத்து விட்டு கடைசியில இப்ப யானையை வாங்கி கொடுத்து யானைக்கு தீனி போறது நான் பாடப்பட வேண்டியதா இருக்கு. ஃப்ரீயா யானை வாங்கி கொடுத்து போயிட்டீங்க, ஆனா யானைக்கு யார் தேலையும் தீனி போடுறது. இதுக்காக நான் ஓட வேண்டியதா இருக்கு. கன்னியாகுமரி, சென்னையில இருந்து இது எத்தனை இந்த சஷ்டி விரதத்துல இருந்து பேசி காதெல்லாம் வலிக்குது. முக்கியமான பெரிய பெரிய அதிகாரிகள் தான் பேசுறாரு, மினிஸ்டர் பேசுறாரு, இன்னார் இனியார் என்று பார்க்க மாட்டோம் சுவாமி, கவலைப்படாதீங்க. யாரு மினிஸ்டரே பேசுறாரு. அவருக்கே பயம் வந்துருச்சு, எப்படி நடத்துறதுன்னு தெரியாம நீயே வச்சு நடத்துக்கிட்டு அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. மடங்களுடைய தாற்பயம் மிகப்பெரியது. என்னை பொறுத்த மாட்டிலும்
சைவத்துல யாரு நல்லவர்கள் கெட்டவர்கள் நான் பார்க்கறது கிடையாது. யாராவது உண்மையா உழைச்சா என்னுடைய பங்கு அதுல இருக்கும். என்னுடைய பணி மிக சிறந்த பணி. என்னுடைய ஆசை, என்னுடைய வழி ஞானசம்பந்தர் வழி. அதனால ஞானசம்பந்தருடைய, அதனாலதான் நமக்கென்று ஒரு மடம் சிவாக்கிரயோகிகள் ஞானசம்பந்தர் மடம்னு இந்த மடம் என்னைக்குமே இருக்கும். எனக்கு தெரியும் எப்படியா இருந்தாலும் உள்ள போனாவே நான் ரொம்ப அறிவார்ந்தவன், சாணக்கியம் விட மோசமானவன். எக்ஸாமுக்கு போனாவே 4 பேனா கொண்டு போவேன். எங்க போனாலும் ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா ஒண்ணு நம்பி நான் போக மாட்டேன். எங்க போனாலும் கையில நிறைய, இந்த பக்கம் கொஞ்சம் போனா இந்த பக்கம் போனா நிறைய யாரையும் நம்ப மாட்டேன். ஏன்னு சொன்னா எந்த நேரத்தில் எப்படி மாறணும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு மடம், இது ஞானசம்பந்தருடைய ஆதீனமாக என்னைக்கும் காலகாலமா இந்த மடம் இருந்து கொண்டே இருக்கும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது நிறைய பேர் நீங்க பொறுப்பேற்றுட்டா என்ன, இவ்வளவு வருஷமா பேரும் புகழும் வாங்கிவிட்டு இவ்வளவு இனிமே போய் வாங்கி இனிமே போய் அதை பொறுப்பேற்றி என்ன பண்ண போறோம்? நமக்கு நம்முடைய மடத்தை சிறப்பா செய்தாவே எங்களுக்கு அது போதும். என்னுடைய பணி இன்னும் நிறைய காத்திருக்கு. நீங்க நினைக்கிறீங்க நிறைய பேர் ஐயோ ஒரு முடங்கி போயிருவாரு. நீங்க சிவபெருமானே நினைச்சா கூட என்ன முடக்க முடியாது. எத்தனை பேர் என்ன முடக்க பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியும், இங்க இருக்கிற உண்மையான நண்பருக்கு தெரியும். அவங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. சிங்கத்துடைய கர்ஜனையை கண்டு பெருச்சாலைகள் ஓடி ஒளிஞ்சது மாதிரி எல்லாம் ஒளிஞ்சு போயாச்சு. இனி ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அதனால என்னுடைய பணி இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு கூட நிறைய நிகழ்ச்சி தொடர்ந்து வாங்க, அங்க வாங்க, வெளிநாடு நிறைய போக வேண்டி இருக்குது, நிறைய பணி பார்க்க வேண்டி இருக்கு. ஓய்வு கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் ரொம்ப சொல்றேன். இப்போ இந்த நிகழ்ச்சி தான் வரும்போது ஒரே ஒரு பாட்டு தான் வந்தது, ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. இந்த பாட்டு தான் வருது. ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா இப்பதான் பிரச்சனை முடிச்சது, நம்ம தொல்லையே கிடையாது. சுவாமி நமக்கு திருவாரூர் பெருமான் ஏதாவது, நான் அங்க கடைசியா திருவாரூர் பெருமான் தான் போய் நிக்கிறேன் புதன்கிழமை அன்னைக்கு. தேவூர் போயிட்டு நம்முடைய அடியார்கள்லாம் அழைச்சிட்டு போனாங்க. தேவூர்ல சிக்கல்ல போனா அந்த முருகன் சாதாரண முருகன் அவன். ஐயோ அப்பா, சக்தி வேலை வாங்கி வேர்வையோட நிக்கிற, கோபத்தோட நிக்கிற தெய்வமாச்ச, சிக்கலை தீர்க்கிறவன். அந்த முருகன் போய் நிக்கிறேன். அப்படியே அமர்ந்த கோலத்துல மயில் வாகனத்துல அமர்ந்து கொண்டு வேல் ஏந்திய பெருமாளாக வந்து நின்றார். அதுல ஒரு அன்பர் மலேசியாக்காரர் தங்க குடம் கொண்டு கொடுத்தார். சுவாமி உங்க கையால கொடுங்க. செஞ்சவர் அவரு, கொடுத்தவன் நான். முருகனுக்கு ஆசை, உங்க கையால கொடுறா அப்படின்னு நம்முடைய அடியார்கள் எல்லாரும் புறவாச்சேரி முருகன், அந்த முருகனுடைய வரலாறு, புறவாச்சேரி எண்கண் 8 முருகனை போய் பார்க்கணும் வாழ்க்கையில ஒரு முறையாவது. அந்த முருகனை பார்க்க அப்பப்பா 1000 கண் வேணும், 4000 கண் வேண்டினன் நான்முகன் சொன்னார். பிரம்மனுக்கு 4000 கண்ணு வேணுமா? அந்த முருகன் அந்த மயிலோட கால நிப்பான். 12 கரமும் 6 சிரமும் கொண்டிருக்கிற பரமேல் நம்முடைய பரமசிவன் முருகன். அவனுடைய முகத்தை பார்த்தா கோடி சூரிய பிரகாசம் வந்து நிற்கும். எண்கண் முருகனை விட, 8 முருகனை விட புறவாச்சேரி முருகனுடைய அழகு சொல்லி மால அப்படியே சிரிப்பார். அந்த முருகனை பார்த்து விட்டு தரிசனம் பண்ணி வந்த முருகன் சொன்னார், சுவாமி இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணி நீயே தொங்க வைக்கணும். அப்பா இது பெரிய பணியப்பா, இது வாரியார் சுவாமிகள் செய்தார். நீங்க நமக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமா செய்வோம். தை மாசம் அந்த காலக்கோள் போட்டு நம்முடைய பணியை செய்வோம். முருகன் நமக்கு பணி கொடுக்குறோம். எதுக்கு கூப்பிடுறோம்? ராத்திரி 8:30 மணிக்கு கூப்பிடுறோம். அடுத்த நாள் வேல் வாங்க போறார், சக்தி வேல் வாங்க போறார். சக்தி வேலோட அங்க போகும்போது நம்முடைய தேவூர் தேவபுரீஸ்வரர் அவர் திருவடியை வணங்கி நிறைய அன்பர்கள், நம்முடைய அடியார்கள், அவங்க எல்லாம் ஆதரிச்சு நம்முடைய வடிவேலையா போன்றவர்கள், பாக்கியவதி போன்றவர்கள் அழைச்சிட்டு கொண்டு போய் நேர திருவாரூர் தரிசனம் பண்ணி சுவாமியை விண்ணப்ப வைக்கிறேன். இப்படி எல்லாம் பிரச்சனை ஓடுதே சுவாமி, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், உனக்கு நான் இருக்கேன் போடான்னார். எந்த பிரச்சனை இல்லாம சிறப்பா இருக்கு. நமக்குன்னு எனக்குன்னு ஒரு புகழ் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு திருக்கூட்டம் இருக்கிறதா. முருகன் மாதிரி எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு மக்கள், எனக்கென்று ஒரு மொழி. என் நாவல ஞானசம்பந்தர் இருக்கிற வரைக்கும் என்ன யாரும் அசைக்கவே முடியாது. இதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இப்ப நிறைய காத்திருக்கு, மடங்கள் நிறைய காத்திருக்கு, ஆதீனங்கள் போட்டி போட்டு நீங்க வாங்க நாங்க வாங்க. நமக்கு தனியா நம்முடைய பணி தொடர்ந்து செய்யணும், நிறைய அடியார்களை காப்பாற்றணும், நம்முடைய ஞானசம்பந்தர் வழியிலே நிறைய அடியார்களை காப்பாற்றணும். அது போதும், அந்த பணி தொடரும். என்னுடைய பணி கங்கை மாதிரி 1000 கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்பது போல கங்கை அணிந்த சடையுடைய பெருமானுடைய கருணையினால என்னுடைய பணி நல்லா தொடரும். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதனால இந்த தேவையில்லாத இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டு விட்டு நல்ல விஷயங்களை நாம் சொல்லணும். அதனாலதான்
நம்ம திருச்செந்தூரே போகாம இருந்தாலும் கூட திருச்செந்தூர் ஆண்டவர் நம்மை நோக்கி வர்றார். அங்கிருந்து பிரசாதத்தோட கொடுக்குறாரு. இந்தாப்பா பன்னீர் கரத்தோட இலை விபூதியோட வந்து நிக்கிறார் திருச்செந்தூர் ஆண்டவர். எதுக்கு சொல்ல வர்றேன்? நம்ம இங்கிருந்து அவனை நினைத்தால் அவன் நம்மை நோக்கி வருவான். அப்பேற்பட்ட இந்த திருவாதிரை, இந்த ஞானசம்பந்தருடைய மடம், இந்த ஞானசம்பந்தருடைய மடம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு திருவாதிரை அன்னைக்கும் அடியார்கள் வாங்க. அடுத்த திருவாதிரை வருகின்ற மகா திருவாதிரை வெற்றிகரமா 2 வருஷம் திருவாதிரை கட்டளை. இதற்காக வாரி வாரி கொடுத்த அடியார்கள், உலகெங்கிலும் கொடுத்த அடியார்கள், மறக்காம கொடுத்த அடியார்கள் திருவாதிரை கட்டளையை மறக்காம செய்யறாங்க. பிரசாதம் போய் சேருது. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த அரைச்ச சந்தனமும் மூலிகை விபூதியும் அந்த குங்குமமும் அந்த அவங்க வீட்டுக்கு போய் சேரும் போது நல்ல மங்களம் வந்து சேருது. அமங்கலம் நீங்குது, அவங்களுடைய துன்பமெல்லாம் போகுது. அப்பேற்பட்ட அந்த வருகின்ற மார்கழி மாதம் 14ஆம் தேதி இந்த ஆண்டினுடைய நிறைவான திருவாதிரை பெருவிழா. மார்கழி 1ஆம் தேதி திருவாதிரை, அன்னைக்கு திருவாதிரை. இந்த வருஷம் 2 திருவாதிரை வருது. மார்கழி மாசம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படை கடைசியில் வர திருவாதிரை தான் நமக்கு பெரிய திருவாதிரை. அதனால மார்கழி 1 அன்னைக்கு வர திருவாதிரை அபிஷேகம் கிடையாது, அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு நம்ம எப்போதும் போல மகா அபிஷேகம், இதே மாதிரி பிரசாதம் உண்டு. அதே மார்கழி மாதம் ஜனவரி 13ஆம் தேதி, அதாவது மார்கழி மாதத்துடைய கடைசி நாள் 29ஆம் நாள் மீண்டும் திருவாதிரை வருது. 29 நாள் கழிச்சு அந்த திருவாதிரை அன்னைக்கு நம்முடைய பெருமானுக்கு மிக பிரம்மாண்டமான அபிஷேகம். குடங்குடமாக தேன், பால், இளநீர், பஞ்சாமிர்தம், கருப்பம் சாறு, நெல்லி, வில்வப்பொடி, முள்ளிப்பொடி, விளாம்பலம், விளாமச்சி வேர், கங்கை ஜலம் அபிஷேகம், திருநீர், சந்தனம், இன்னும் 36 விதமான அபிஷேகங்கள் சுவாமிக்கு. பழச்சாறு, இதுல நிறைய அன்னாபிஷேகம் முதற்கொண்டு மிக பிரம்மாண்டமான அபிஷேகம், பல லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அபிஷேகம் மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது. அந்த அபிஷேகத்திற்கு எல்லாரும் வருகின்ற ஜனவரி மாதம் 13ஆம் தேதி, அதுவும் சோமவாரம் திங்கட்கிழமை, மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது. அதுபோல வருகின்ற 6ஆம் தேதி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி குடியாத்தத்துல மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, திருமுறை நிகழ்ச்சி. 8ஆம் தேதி 8-12 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு அந்தியூர்ல திருஞான சம்பந்த பெருமானுடைய சிவனுடைய திருக்கூட்ட அறக்கட்டளையின் சார்பாக ஆண்டு விழா, அட்டவிரட்டான திருத்தத்துடைய நூல் வெளியீட்டு விழா விட்டு அந்த பதிகங்கள் எல்லாம் பாடி நம்முடைய அந்தியூர்ல மிக சிறப்பான விழா வருகின்ற 8ஆம் தேதி. எல்லாரும் தவறாம வந்து கலந்து கொள்ளுங்க. 8ஆம் தேதி டிசம்பர் 8 தட்டாமல் வந்து கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுங்க. அதுபோல 15ஆம் தேதி தேனியில ஒரு பெரிய கும்பாபிஷேகம். 22ஆம் தேதி குற்றாலத்துல மிக பிரம்மாண்டமான முற்றோதல். குற்றாலநாதர் கோயிலேயே குற்றால அருவியில குளிச்சுட்டு ரொம்ப ஆனந்தமா குற்றாலநாதரை வழிபட்டு நம்முடைய அடியார்கள் குற்றாலத்துல மிக பிரம்மாண்டமாக நிகழ்த்த போறாங்க. அதுபோல வருகின்ற 27ஆம் தேதி வேலூர்ல, ராயவேலூர்ல ஜலகண்டேஸ்வருடைய கோயிலுக்கு பக்கத்துல அங்க ஆண்டு விழா. அதை முடித்த பிறகு நேரா 29ஆம் தேதி பரமக்குடியில மிக பிரம்மாண்டமான திருமுறை விழா. அது முடித்த பிறகு இந்த ஆண்டு வருஷப்பிறப்பு திருத்தணியில துவங்க போறோம். திருத்தணியில படிபூஜை விழா, முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணத்தோட சொர்ண அபிஷேகத்தோட நம்முடைய திருமுருக திருவருள் சபை அன்பர்கள் சேர்ந்து நடத்துகிற திருத்தணி படிபூஜை விழா வருகிற 31ஆம் தேதி நடந்து அன்னைக்கு விடிய விடிய திருப்புகழ் பஜனையோட முருகப்பெருமானுக்கு வருஷப்பிறப்பு திருத்தணியில பிறக்க போகுது. அதை முடிச்ச பிறகு 5ஆம் தேதி பாண்டிச்சேரியில திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல திருக்கனூர் பக்கத்துல சிதம்பரேஸ்வருடைய ஆலயத்துல திருவாசக அருளாசி உரை 5ஆம் தேதி. அப்புறம் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சி, அப்புறம் இலங்கை பயணம், நிறைய வெளிநாடுகள் பயணம் மேற்கொள்ள போறோம். அந்த மாதிரி நிறைய என்னுடைய பணி இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்னும் 2025 டிசம்பர் வரைக்கும் நிகழ்ச்சி இருக்கு. அதை சொன்னா நீங்க மறந்துடுவீங்க. நிறைய பேர் கண்டிச்சு வேற பட ஆரம்பிச்சிடும். இப்படி அழைச்சிட்டு இருக்கிறாரு, நாங்க இவரை கட்டி போட்டு முடக்கி வைக்கலான்னு பார்த்தா இந்த ஆளு நீங்க யாரும் கட்டி போட முடியாது என்ன. அதனால இனி என்னுடைய பணி இன்னும் சூறாவளி மாதிரி, இன்னும் எக்ஸ்பிரஸ் மாதிரி இன்னும் நடந்துகிட்டே இருக்கும். என்னுடைய பணியை சிவபெருமானை தவிர, ஞானசம்பந்தரை தவிர வேற யாராலும் தடுக்க இயலாது, முடியாது. அதனால எனக்கு நான் நெருப்பு மாதிரி, எந்த அவமானமும் எந்த புகழும் என்னை ஒன்றும் செய்யாது. நெருப்புல எதை போட்டாலும் பஸ்மமாயிடும். அதனால என்ன நீங்க செய்தாலும் நெருப்பை யாராலும் களங்கப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவனும் அக்னி வடிவமானவன். அதனால நம்முடைய பணி ஞானசம்பந்தருடைய ஆதீனமாக, ஞானசம்பந்தருடைய திருமணமாக நிச்சயமாக தொடர்ந்து நடக்கும் என்று சொல்லி அன்பர்கள் எல்லாரும் ஆதரவு கொடுங்க.
திருவாதிரைக்கு நிறைய அருள்கொடைய கொடுங்க, மடத்துக்கு எல்லோரும் வாருங்கள், தொடர்ந்து பதிகங்களை பாராயணம் செய்யுங்கள், உங்கள் தலையெழுத்தை மாற்றுங்கள், திருமண தடை நிச்சயமாக நீங்கும். இந்த திருவாதிரை சங்கல்பம் வைக்க வைக்க நிச்சயமாக உங்கள் ஜாதகம் சாதகமாக மாறும். உங்கள் வீட்டில் நல்ல மங்கள ஒளி, வதுவை ஒளி, நல்ல வேத மந்திரங்கள் ஒளி உங்களுடைய வீட்டில் நிலைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், மனசு நிம்மதி வரும், கடன் தொல்லை நீங்கும், கொடுத்த கடன் சேரும், வியாதிகள் போகும், சத்துருக்கள் ஒழிவார்கள், உங்கள் வம்சம் பெருகும், நினைச்ச காரியம் கைகூடும். அப்பேற்பட்ட அற்புதமான மரகதலிங்க பெருமானுடைய நம்முடைய அசோக்குமார் ஐயா அவர்கள் பரமக்கோயிலிருந்து மரகதலிங்க பெருமானை எங்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள். அப்படி நிறைய அன்பர்கள் நிறைய அற்புதமான பொருள்கள் நமக்கு வந்துட்டே இருக்கு. அதுபோல இன்னைக்கு கூட இலங்கையிலிருந்து நம்முடைய அன்பர், நம்முடைய இலங்கை நாட்டினுடைய சைவ சமயத்தை மிக சிறப்பாக கொண்டு செலுத்துகிற ரத்னபுரியை சார்ந்திருக்கிற நம்முடைய சிவகுமார் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இலங்கையில இருந்து அவர்கள் மிகப்பெரிய சிற்பி, நிறைய 1000 கோயிலுக்கு மேல கோயிலை கட்டி சிற்பத்தை உருவாக்கினவர். நம்முடைய அன்பரும் கூட இலங்கைக்கு சென்று நம்ம எல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய நல்ல அன்பர். சதாசிவம் ஐயாரோட அன்பர் வந்திருந்தார். இப்ப சிவகுமார் ஐயா வந்திருக்கிறார். அவர்கள் நிறைய யாத்திரை எல்லாம் போக போறாங்க. அப்படி நம்ம நிறைய நல்ல பணிகள் எல்லாம் நம்முடைய இந்து ராஷ்டிரிய சபா, நம்முடைய RSS போன்ற அமைப்புல இருந்து நிறைய பணிகளை செய்து வராங்க. சமயத்தை பரப்பி கொண்டு வருகிறார்கள். அப்படி அவங்க நிறைய பணிகளை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு மணிவாசக பெருமானுடைய 21வது பதிகம் தில்லை சிதம்பரத்தில் திருவாய் மலர்ந்தருளிய அனாதியாகிய சத்காரியம் கோயில் மூத்த திருப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. உடையால் உந்தல் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனுள் அடியால் இருக்கும் அருளை புரியாய் முடியா முதலே எல் கருத்து முன்னில் தாண்டாயனை முன்னம் யானும் அதுவே முயல் ஊற்று பின்னில் தேவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே என்னில் அருளி நம்பல கூத்துகந்தானே உகந்தானே அன்புடையடிமைக்கு உருகா உள்ள துணர்விலியே சகந்தான் அறிய முறையிட்டார் தக்க யாரெல்நாரோ முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழி முதலே நீ பழகடியா திரள்வான் குழுமிக்கு எழு முதலே அருள் தந்திருக்க அழுமதுவே அன்றி மற்ற செய்கேன் பொன்னம்பல தரைசே அரைசே பொன்னம்பல தாடும் அமுதே எல்லுள் அருள் நோக்கி கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்துள்ளடியேற்பார் ஏசா நிற்பரு என்னை முனக்கு அடியான் என்று பிறரெல்லாம்
தேசானேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம் பலதாயும் எந்தாய் இனிதாய் இறங்காயே இறங்கும் நமக்கம்பல கூத்தல் எல்தெல்தே மாந்திருப்பேனை பனைகள் வீட்டாண்டாய் ஆழ்வார் இனிமாடாதேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் அங்கே வாழ்ந்து வளையங்கள் வாழ்வே வாழ்ந்தாயே அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சலென்பராரிங்கு பொருளா எல்லை உண்டான பொன்னே பொன்னம் பழக்கூட்டா மருளார் மனத்தோடுனை பிரிந்து வருந்துவேனை வாயல்துள் தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை கேட்பார் கேட்பார் நெச்சுமார் திருவேலிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவாயல்பார் அவர் முன்னே கரிப்பாய் நாயே இருப்பேனோ நம்பி இனிதான் நல்காயே நல்காதொழியா நமக்கெல்கும் நாமம் பிதற்றி நயன நீர் பல்கா வாழ்ந்தா வாய்குழலா வனசா மனத்தால் இனி குருவி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலமென்றே கொள்காதிக்கும் உயிர்கிறக்கி அருளா என்னை உடையானே அருளா என்னை உடையானே அருளா என்னை உடையானே அருளா என்னை உடையானே பல்கால் உன்னை பரவி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்று 1000 முறை திருச்சிற்றம்பலம்னு சொன்னா என்ன புண்ணியம் கிடைக்குமோ ஒரு முறை பொன்னம்பலம்னு சொன்னா கிடைக்குங்கிற பொன்னம்பலம் என்று உள்கானுக்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே உடையான்னு ஆரம்பிக்கிறார். உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்திய முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று. இங்கு வந்திருக்கிற அனைத்து அன்பர்களும் இந்த திருவாதிரை கட்டளையை முகநூலின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து அடியார் பெருமக்களும் அவர்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குறையும் நிச்சயமாக நீங்கும். அவர்கள் எண்ணுகிற எண்ணத்தோடு நிச்சயமான அடுத்த திருவாதிரைக்குள்ள நல்ல விஷயங்கள் வந்து சேரும். அவர்கள் வைக்கிற நியாயமான கோரிக்கையை நிச்சயமாக பெருமான் நிவர்த்தி செய்வார். உங்கள் தலையெழுத்தாகிய ஜாதகத்தை அவன் திருவடியில வச்சுட்டா அவன் பார்த்துக்குவான். இனிமே அவன் பொறுப்பு. அதனாலதான் அந்த காலத்துல குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லும் போது அவன் காப்பாத்துவான். இன்னமும் நம்முடைய பலங்கமான்ல பாடகட்டி மாரியம்மன் ஒரு அம்மா இருக்காங்க, தாய். உயிர் போற நிலைமையில கூட அந்த அம்பிகையை வேண்டுனா உயிர் படைக்க வச்சிருவாங்களாம். உடனே அந்த செத்து போன பின்ன மாதிரியே பாடையில கட்டி தூக்கிட்டு போவாங்க அல்லவா. எதுக்கு சொல்ல வர்றேன், கடவுள் இல்லைங்கிறவன் விட கடவுள் ஒரு சக்தியாக நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதை உணர்றது இல்லை. அந்த கடவுள் உள்ள இருக்கிறார். மனிதன் தான் கடவுள், கடவுள் தான் மனிதன், தெய்வம் மனுஷ ரூபேன. ஆனா அந்த கடவுளை உணர்றதுக்கான கண்ணாடியை போடல. அதுதான் இங்க பிரச்சனை. கடவுள் கல்லுல இல்ல, அங்கேயும் இருக்கிறான், இங்கேயும் இருக்கிறான், எங்கேயும் இருக்கிறான் என்கிற உணர்வு உடையவன் தான் அடியார். அதுதான் சொல்றார், முன்னின்று ஆண்டாய் என்னை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. எண்ணின்று வர அருளி போந்திடு என்ன விடிலடியார் உன்னின்று இவன் யார் என்னாரோ. திருவாசகத்தை ஒவ்வொரு பாட்டையும் விளக்க சொன்னோம்னா இந்த ஒரு ஜென்மம் போதாது. என்ன நீதான் முன்னாடி ஆண்டாய், நானும் பின்னாடி வந்தேன், பின்னின்று ஏவல் செய்கின்றேன். கோயிலை தொடக்கிறேன், தூகேன், மெழுகேன், கூத்தாடேன், சாமாரே விரைகின்றேன், சதுராலே சார்பானே.
நான் எல்லா வேலையும் செய்யறேன், கோயில கழுவுறேன், விளக்கு செய்யறேன், எல்லாம் பண்றேன். ஆனால் கடைசி வரிசையில இருக்கிற சுவாமி, பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே, என்னின்று வர அருளி போந்துடுவேன்னா என்ன, அப்பேற்பட்ட அடியேனை என் பின்னாடி வராத நீ போன்னு சொல்றியே, உன்னோட இருக்கிற அடியார்கள்லாம் என்ன பார்த்து கேவலமாக சொல்ல மாட்டார்களா? உன்னின்று இவன் யார் சுவாமி, இவன் யாரு சொல்ல பண்றாங்களா? உன்னின்று இவனார் என்று என்னை யாரும் ஏச மாட்டார்களோ? உகந்தானே அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்வினையே, அன்புக்கு உருகாத உணர்வு இல்லாதவன் சகந்தான் அறிய முறையிட்டார். நான் யார்கிட்ட போய் முறையிட்டா கூட தக்க ஆறு என்று என்னாரோ, இவன் சும்மா சிவனை கும்பிட்டான், பதிகமா பான்னா இவனுக்கே பத்திய பிரச்சனையை பாத்தியா அப்படின்னு எனக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்களா? தக்க ஆறு என்று என்னாரோ மகன்தான் செய்து வழி வந்தார். நல்ல நியாயம் சொல்றவங்க யாராவது உண்டானா கிடையாது. என்ன வாழ வந்தாய் அடியே, நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல, முகந்தான் தாரா விடில் முடிவேன், உன்னுடைய முகத்தை காட்டவில்லை என்று சொன்னால் நான் தற்கொலை செய்து கொள்ளுவேன். முகந்தான் தாரா விடில் முடிவேன், பொன்னம்பலத்திய முழுமுதலே, முழுமுதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் எந்தனக்கும் வழிமுதலே, நின் பல அடியார் திருக்கூட்டம் திரள் வான் குழுமிக்கு எழுமுதலே, அருள் தந்திருக்க இறங்கும் கொள்ளும். எனக்காக வந்து அருள் செய்யப்பா, அழுமதுவே அன்றி மற்ற என் செய்கேன். எனக்கு அழுகிற தவிர ஒன்னும் தெரியாது. அழுது அடியடைந்த அன்பன் மணிவாசகன். சாமிகிட்ட போய் அழணும். எதுக்காக அழணும்? உப்பு இல்ல, மிளகாய் இல்ல, பொங்கல் இல்ல, பூரி இல்லைன்னு அழுவணுமா? ஐயோ பூரியே காலை இட்லி 2 போட்டாங்க, 3 இட்லி கேட்டேன், 1 இட்லி தான் போட்டாங்க, அழுவ முடியுமா? தங்கவனை ஏறி போச்சே பெருமானே, அழுவ முடியுமா? அதுக்கு அழுவ கூடாது. போதும் போதும் ஐயா எடுத்த ஜன்மம் நான், எடுத்த ஜன்மம் கொழுத்த அணிகள் போல உறுத்தும் அன்னை வயிற்றினில் பிறக்கும் அவலத்தை என்ன சொல்வேன்? போதும் போதும் ஐயா எடுத்த ஜென்மம் நான், எடுத்த ஜென்மம் நான், எடுத்த ஜென்மம். அதுக்காக அழணும். அதுக்காக சொல்றார் மணிவாசன், யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே, தேரே அமுதே கரும்பில் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியே வந்து உன்னை உருமாறே. அருளா அப்படின்னு சொன்னா கண்ணில் தண்ணி அப்படி ததும்பணுமா, அப்படி தெரிக்கணுமா? அம்பலவானான்னு சொன்னா அப்படியே உள்ளம் பதபதைக்க வேண்டாமா? பதைபதைத்து உருகேன். மெய்தான் அரும்பி, அம்பலவான பார்த்தா என்ன வரும்? மெய்தான் அரும்பி உலகாங்கித அடையணும். விதிர் விதிர்த்து உடம்பு சிலிர்க்கணும். விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி, ததும்பனுமா வெதும்பனுமா? கண்ணீர் ததும்பி வெதும்பி. முக்கியமான பாயிண்ட் வச்சார், உள்ளம் பொய்தான் தவிர்த்தினர். சும்மா நடிப்புக்காக அழக்கூடாது, அழக்கூடாது. சில பேர் இப்படி அழுவான், எதுக்கு அழுவான் அவனுக்கே தெரியாது. அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக இவன் அழுவான். இதெல்லாம் சாமி, நீ உள்ளம் பொய்தான் தவிர்த்து அழணும். உள்ளம் பொய்தான் தவிர்த்து மெய்தான் அரும்பி, உள்ளம் பொய்தான் தவிர்த்து விதிர் விதிர்த்து, உள்ளம் பொய்தான் ததும்பி தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி, உள்ளம் பொய்தான் தவிர்த்து. மணிவாசகர் எல்லாம் சொல்லுவார், கடைசியில பேட்டரி உள்ள மெயின் சுவிட்சே அங்க அமைச்சிருவார். உள்ளம் பொய்தான் தவிர்த்து அப்புறம் நீ போற்றி போற்றின்னு சொல்லு. போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடே. சோர்வு இல்லாம வரணும். திருவாதிரைக்கு போகணும்னு போகணும், சுவாமியை பார்க்கணும்னு பார்க்கணும். ஏதோ வேண்டா வெறுப்போட வரக்கூடாது. அது சொல்றார், கைதான் நெகிழ விடேன். சில பேர் சாமி கும்பிடுவான், கோயில போய் 7 குண்டலவாடா கோவிந்தா, 7 குண்டலவாடா கோவிந்தா
இந்த ஒரு கையை அடிப்பான். அப்புறம் இந்த கையை 7 குண்டல வாடா அண்ணாமலையாருக்கு அரோகரா. அதையே சொரிஞ்சு கும்புற யார் வேணாங்கிற. சில பேர் நடராஜான்னு பண்ணோம்னா சில பேர் இப்படி எடுப்பான். என்ன ஏன் சும்மா கையை தூக்கு கால தூக்குங்கிறாரு அப்படின்னு அப்படி அப்படி குறைச்சிருவான். எதுக்கு இந்த வேலை? அது சொல்றார், கைதான் நெகிழ விடு உடையாய். இதெல்லாம் ஸ்கூல்லயே வந்து வர. இந்த ஸ்கூல்ல அப்ப எல்லாம் அந்த உறுதிமொழின்னு ஒண்ணு உண்டு. நிறைய டீச்சர்லாம் இருக்காங்க, ஹெட் மாஸ்டர்லாம். இந்த பிள்ளைங்க இப்ப இருக்கான்னு தெரியல, அப்ப அப்படி கையை அப்படி வைக்கணும். அப்படி எச்சம் திரும்ப கையை அப்படி எடுத்துக்கும், அப்புறம் திரும்ப பிடிக்கும். இந்த உறுதிமொழின்னு ஒண்ணு உண்டு, இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல. என் நாடு இந்திய நாடு, நான் தமிழ்நாடு சொல்லிட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஓடும். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணும், அப்படியே கையை அப்படி வெளியே கொண்டு டாய் அப்படிம்பாரு, கை வெளில போகும். இந்த பிடி மாஸ்டர் பத்தி எப்படி இருப்பார்? இந்த பிள்ளைங்க எல்லாம் இந்த NSS, JRC, இந்த பிடி மாஸ்டர்லாம் இந்த ரெஃப் ரைட் அப்படின்னு போவாங்க. எதுக்கு இப்ப அந்த மாதிரி ஆகக்கூடாது. சுவாமிகிட்ட போய் ஆர்வமா பாடணும். பாடணும்னு பாடுறது எப்ப முடியும்னு நினைக்க கூடாது. சில பேர் இப்ப திவாசம் உட்காந்துருப்பான். உட்காந்துக்கிட்டு எப்படா மணி பக்கத்து எண்ணுவான். 1, 2 மணி ஆச்சு, 25 போய் தான் ஓடுது. எதுக்கு யாரு பாட சொன்னா உன்னை யாரு அப்படி யாரு கழுத்தை கட்டி போ 5 பதியம் பாயிட்டு கிளம்பு யாரு வேணான்னு சொன்ன. அப்படியே பதியத்தை என்ற வரியை என்றது, பாட்டை என்றது, இன்னும் அச்சர முடியலையாங்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத இந்த விஷயத்தை வரவே கூடாது. நீ 51 பதிகமும் நம்ம பாட வேண்டிய அவசியம் இல்ல, பாடல் 10 பாட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு பாட்டை ஒழுங்கா கண்ணீரோட பாடினா போது சுவாமி எடுத்துக்குவார். அதைத்தான் அர்ஜுனுடைய வரலாறுல சொல்றார். இவன் அர்ஜுனன் போய் கொடையா பூ போட்டு அர்ச்சனை பண்றான், சுவாமி ஏத்துக்கல. பீமன் பாக்குறான், லட்டை சாப்பிடுறான், அதிரசம் சாப்பிடுறான், தூங்குறான், ஆடுறான், திருநீர் பூசது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நந்தவனத்துக்கு போவான், சிவார்ப்பணம் முடிஞ்சு போச்சு, எல்லா பூவும் போயிடுச்சு சாமிக்கு. இவன் சொல்றான், நான் உட்கார்ந்து 1000 மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்றேன், இவ்வளவு பூ தான் இருக்கு, பீமன் பூஜையே பண்ணது கிடையாது, அவன் பூ மட்டும் மலையா இருக்கு. சாமி சொல்றாரு, அவன் பூஜை பண்ண போய் பார்த்துட்டு வாடா அப்படிங்கிறார். இவன் ஒவ்வொரு பூவா எடுத்து வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போட்டுனா 108 தான் இருக்கு. அவன் பார்த்தான், நல்லா அருமையா லட்டு திருப்பி லட்டு வாயில பாப்பிட்டு அப்படியே தோட்டத்துக்கு போவார். தோட்டத்துல ஒரு 1000 மலர் இருக்கும், அப்படியே பார்த்து எல்லாம் சிவார்ப்பணம் முடிஞ்சு போச்சு. அங்க மந்திரம் கிடையாது, ஜபம் கிடையாது, சிவார்ப்பணம்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவனுக்கு அர்ப்பணம். இங்க சாப்பிடும் போது நம்மளால அதை சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஒரு 4 வரி பாடுறதுக்குள்ள லபக்குன்னு வாயில போயிருது. இலையில ஒரு கூட்டு பொருள் வச்சுட்டு அப்படி போற, அடுத்த கூட்டு பொருள் காணும். எங்க நான் வைக்கவே இல்லை கேட்கிறேன், அதுக்குள்ள வயிற்றுக்குள்ள போயிடுச்சு, கூட்டு பொருள் எல்லாம் போயிடுச்சு. அப்பளத்தை வைக்கிறேன், அப்பளத்தை காணும். எதுக்கு அவசரம்? அதுல சில பேர் இந்த கோயில்ல அன்னதானம் வழியில பின்னாடியே போய் நிப்பான் இடம் முடிக்கிறதுக்கு. இவன் அப்பதான் சாம்பார குழம்பு வாயில வைப்பான். அப்புறங்க சாம்பார் சாப்பிடுறீங்களா பின்னாடி? இவன் சாப்பிட முடியுமா? இவன் போங்கடா நீங்க உங்க சாப்பாடுன்னு. அவன் நிம்மதியா இவனை சாப்பிடறதே விடுறது கிடையாது. அவன் நிம்மதியா பின்னாடி போய் நிக்கிறது அப்படியே கையெழுட்டு. அவன் அத்தனை பார்வையும் எங்க இருக்கான்? வயிற்றுல போவோமா, வயிற்றுக்குள்ள இவனுக்குள்ள போவோமா, கொஞ்சம் போனா கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த மாதிரி எல்லாம் இந்த விஷயங்கள்ல இல்லாம ஆண்டவனுக்காக ஒரு நிமிஷமாவது ஒதுக்கணும். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், அவ்வளவுதான், ஒரு நிமிஷம். அப்படி இல்லையா சிவார்ப்பணம். இந்த பழனிமலையில ஒரு மடம் இருக்கு, பேர் சொல்லப்படாது. அங்க போனீங்கன்னா ஜென்மத்துக்கு போக மாட்டீங்க. சாப்பாடு எல்லாம் போட்டுருவாங்க. எத்தனை மணிக்கு? சரியா 1 மணிக்கு சாப்பாடு. ஆனா நீங்க சாப்பாடு கை வைக்கிற டயர் 2 மணி ஆகும். எல்லாம் எறும்பு கொசு எல்லாம் அந்த சாப்பாடை சாப்பிட்ட பிறகு நீங்க சாப்பிடணும். செட்டியார் குடும்பம் வாழ்க, அவர் குழந்தை வாழ்க, எல்லாம் அரகர அரகர. ஏது இவன் சாப்பாடை போட்டுக்கிட்டு அண்ணாமலைக்கு அரோகரா, ஆரூரனுக்கு அரோகரா. இவன் எப்படா சாம்பார் ஊத்தி ஏண்டா அப்படி உட்காந்துட்டு அரோகரா போட சொல்ற, சாப்பிட ஒழுக்கடா அப்படிமா கை வச்சா அடிப்பான். அது மிகப்பெரிய பாவம். சாப்பாடு அந்த இடத்துல உட்கார்ந்து உன்னுடைய புடவதாரத்தையோ கடவுள் நம்பிக்கையோ கும்பிடக்கூடாது. 2 நிமிஷம், 1 நிமிஷம் கூட கிடையாது, அரை நிமிஷம் சிவார்ப்பணம், நமசிவாய வாழ்க, முடிஞ்சு போச்சு. நல்லா நீ சாப்பிடு, ஆனந்தமா சாப்பிடு. அதனால நம்முடைய வாழ்க்கை முழுக்க சிவபெருமான் சொல்றார், எந்த பிரச்சனை வந்தாலும் ஆனந்தமா இருங்க. சிரிப்பார் களிப்பார் தேனீப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம்
தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயே நிற்பேனோ நம்பி இனிதான் நல்காயே. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை கவலை வந்தாலும், எத்தனை அவமானம் வந்தாலும் மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல வாழ்நாள் தருவான்னு சொன்னார். அதனால மான மரியாதை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்ல திருமுறையை பாடுங்க, தொண்டு செய்யுங்க, நாயன்மார் மாதிரி ஆனந்தமா இருங்க. மடத்துக்கு எல்லாரும் வாங்க, எல்லாரும் சாப்பிடுங்க, எல்லாரும் ஆடுங்க பாடுங்க, முற்றோதல் பண்ணுங்க, தொண்டு செய்யுங்க, சுவாமிக்கு விளக்கேத்துங்க, நிறைய முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க, தர்மம் பண்ணுங்க, அது உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி சிரிப்போட களிப்போட ஆனந்தத்தோட இருப்போம். உலகமே இடிஞ்சாலும் சொல்றார், ஞாயிறு கிழக்க வந்தா என்ன, மேற்க வந்தா என்ன, எங்கு எழிலன் எஞ்ஞாயிறு எமக்கேளோர் எம்பாவாயினர். அதனால யார பத்தியும் கவலை வேண்டிய, ராம ஆண்டாயினா ராவண ஆண்ட நமக்கு என்ன, நமக்கு சுவாமி இருக்கிறார். மலையே வந்து விழுந்தாலும் நிலையில் நின்று கலங்க பெரிதிலே நாம் ஆக்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் ஒன்று இல்லை. எவனை கண்டே பயப்படாத நாம் மத்த எவனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நெஞ்சில் திறமுமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளையே அவர் வாய் சொல்லுவரடி கிளையே. அம்பலவான பெருமான் இருக்கும்போது நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கென்று ஞான சம்பந்தருடைய திருவடி இருக்கிறது. ஒவ்வொரு திருவாதிரையும் மிக சிறப்பான இந்த மடத்துல பௌர்ணமி அன்னைக்கு முற்றுவதல், திருவாசக முற்றுவதல், அமாவாசை பூஜை, அதுபோல ஒவ்வொரு திருவாதிரை மாத திருவாதிரை மிக சிறப்பாக நிகழ்ந்து வருகிறது. உலகம் எங்கிலும் இருக்கிற அடியார்கள், குறிப்பாக மலேசியா அன்பர்கள், சிங்கப்பூர் அடியார்கள், ஆஸ்திரேலியா அன்பர்கள், லண்டன் அடியார்கள், உலகெங்கிலும் இருக்கிற நிறைய அன்பர்கள் செய்கிற உதவினால இந்த மடத்துல நிறைய நாள்தோறும் வள்ளல் பெருமானுடைய அடுப்பு அணையாம எரிஞ்சது போல இந்த மடத்திலையும் அடுப்பு அணையிறதே கிடையாது. கடந்த 2.5 வருஷமா 3 வருஷமா அடுப்பு அணையிறது இல்லை. யாத்திரை யார் வந்தாலும் அடுப்பு அணையிறது இல்லை. இங்க இல்லேன்னு கொலை பத்தியோட யாரும் கோயில போயிட்டு சாப்பிட இங்கதான் வருவாங்க. பாரியூர் போயிட்டு சாமி பசிக்குது வாங்க, எங்க போனாலும் சாப்பாடுக்கு இங்க இடம் உண்டு, ஏதாவது இருக்கிறத போட்டே இருக்கும். அதற்கு நிறைய அன்பர் உதவி பண்றாங்க. அரிசி பருப்பு நான் கேட்கறதெல்லாம் சுவாமிக்கு விளக்கறிக்க நிறைய நெய் கொடுங்க, நிறைய எண்ணெய் கொடுங்க, சுவாமி நிறைய அடியார்களுக்கு அரிசி பருப்பு நிறைய கொடுங்க, உங்க புண்ணியம்லாம் போய் சேரட்டும், அவர்கள் வயிறார சாப்பிடட்டும் என்று சொல்லி இந்த திருவாதிரை பூஜை உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரும். உங்கள் ஜாதகத்தை பெருமான் சாதகமாக மாற்றுவார். உங்கள் எண்ணிய எண்ணம் பிரார்த்தனை நடக்கும். நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்கும். நிறைய இடங்கள்ல மடங்கள் கட்டணும், அடியார்கள் தங்குவதற்கு இடங்கள் உருவாக்கணும், அதற்கான ஏற்பாடெல்லாம் ஆய்கொண்டிருக்கிறது. இப்போ கூட நம்முடைய திருப்பூர்ல நம்முடைய அடியார் பெருமக்களுடைய மிகப்பெரிய ஒரு தொண்டு நிகழப்போகிறது. அங்கே ஒரு மடம் கட்டுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான பணியெல்லாம் தொடர்ந்து நடக்கும். நிறைய வேலைகள் செய்ய போறோம். நிறைய மடங்கள் உருவாகணும், அடியார்கள் தங்குவதற்கு நிறைய பணிகள் செய்யணும். அதற்கு நீங்கள்லாம் ஆதரவு தரணும்னு சொல்லி இந்த விழாவிற்கு நிறைய ஊர்களில் இருந்தெல்லாம் அன்பு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய திருவாசக முற்றோர் நம்முடைய ஈங்கூர் சத்திர நம்முடைய பரமசிவம் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதுபோல் நம்முடைய அன்பில் இருந்து நம்முடைய அன்பில் ஐயா அவர்கள் இங்கே தொடர்ந்து நம்முடைய மடத்துக்கு வந்திருக்கிறார்கள். நம்முடைய விஸ்வநாத ஐயா அவர்கள், நம்முடைய அம்மையார் அவர்கள், அதுபோல் நிறைய அன்பர்கள், நம்முடைய லட்சுமி அம்மையார் அவர்கள் இந்த மடத்தினுடைய நிர்வாகத்தை மிக சிறப்பாக அதை நடத்தி வருகிறார்கள். அதுபோல அந்தியூர்ல தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்னதானமும் கடந்த 5 வருஷமாக அன்னதான பணி நடந்து வருகிறது. அதுபோல தொடர்ந்து தினந்தோறும் முற்றோர் தினந்தோறும் ஒரு திருமுறை உலகெங்கிலும் பரவி கொண்டிருக்கிறது. அதனால நம்மளால எல்லாத்துக்கும் பெருமை, அவங்களாலையும் நமக்கு பெருமை. அதனால நம்முடைய பெருமை என்னைக்கு தொடர்ந்து ஞானசம்பந்த திருவடியை ஒட்டி சிறப்பாக நடக்கும் என்று சொல்லி நம்முடைய தாரமங்கலம் ஓதுவா மூர்த்திகள், பூபால ஓதுவா மூர்த்திகள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பரமக்குடி சேர்ந்து இருக்கிற நம்முடைய பாஸ்கரன் ஐயா, நம்முடைய அசோக்குமார் ஐயா போன்றவர்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நம பார்வதி பதையே. அன்பர்கள் எல்லாரும் சிவபரிகாரம் செஞ்சு கொள்ளலாம். தொடர்ந்து அர்ச்சனை நடக்கும். சாப்பிடனாலும் போய் சாப்பிடுங்க. அது முடிஞ்ச பிறகு தீபாவளி நடக்கும். இங்கே தொடர்ந்து அர்ச்சனை பூஜை நடக்கும். நடந்து அடுத்தது வழிபாடு நடக்கும். அதனால அன்பர்கள் போய் மலசல கூடங்களை கழித்துக் கொண்டு ஓய்வு எடுத்துக் கொண்டு பிறகு தீபாவளியை பார்த்து பிரசாதங்களை விட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.